ஃபர்தரா வர எபிசோட்ஸும் நிறைய வந்து வெளில இருந்து நிறைய பேர்த்த கூப்பிட்டு பேசலாங்கிற ஒரு ஐடியால இருக்கனால அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து எனக்கு தோணுச்சு இந்த படம் இருக்குல்ல, இது ஜெயம் ரவி நடிச்ச படம் ஒண்ணு இருக்குல்ல, பூமி. பூமி இல்லைங்க, அவன் நடிச்ச நல்ல படம் ஒண்ணு இருக்கு, தனியொருவன். தனியொருவன் வந்து சொல்லுவானு தெரியுமா, உன் எதிரி யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றாங்க, நண்பன் யாருன்னு சொல்லி ஏதோ வரும். அப்படி பார்க்கும்போது நம்மளால ஈஸியா மத்தவனு கூட எப்ப கனெக்ட் ஆகிக்க முடியும்னா வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவரட் கேரக்டர்ஸ் யாரு, எந்த படம் பிடிக்கும்னு மோஸ்ட்லி கேட்போம். படங்கிறத விட எந்த கேரக்டர்ஸ் பிடிக்குங்கிறதுல அவனுக்கு அந்த கேரக்டர்ஸ் அட்மையர் பண்ணிருக்க விதம் அப்படி இப்படின்னு பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அவனுக்கு எந்த மாதிரி ஒரு ஆட்கள் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும் இல்லையா. சோ அதனால கேரக்டர்ஸ் படம் இத பத்தி வெளில இருந்து நிறைய பேருக்கு கூட பேசலாங்கிறதா ஐடியா. சோ இந்த எபிசோட்ல இதுதான் வந்து எங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸான்னு கேட்டா கிடையாது, நிறைய இருக்கு. சோ வேற வேற ஆட்கள் கூட வேற வேற கேரக்டர்ஸ் பத்தி பேசுவோம். சோ இது எந்த இன்னைக்கு வந்து நாம டாப் 10 டாப் 5 அந்த மாதிரிலாம் ரேட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப நம்ம நாலு பேர் பேசுறோம்னு வச்சுக்குவேன், இவனுக்கு எப்படி நினைச்சுப்பாங்கன்னா என்னடா 4 பேர் இதுதான் இவங்களோட டாப் 3ங்கிற மாதிரி நினைச்சிட வேண்டாம். இது இன்னைக்கு இந்த நாங்க பேச போற கான்டெக்ஸ்டுக்கு இந்த கேரக்டர்ஸ் கரெக்டா இருப்பாங்கனால இந்த கேரக்டர்ஸ் எடுத்துருக்குமே, ஒரு வெரைட்டி போடணும் இல்லையா, ஒரே மாதிரி பேசுறதுக்கு பதிலா. கரெக்ட். சோ இன்னைக்கு எபிசோட்லயும் வந்து டைலர் டர்டன் அவர்கள் இல்ல, நானும் ஹரி தான் பேச போறோம். நாங்க எதை பத்தி பேச போறோம்னா எங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் பத்தி, அந்த கேரக்டர்ஸ் ஏன் பிடிச்சதுங்கிறத அப்படியே ஒரு சின்ன அலசல் போடலாங்கிறதா ஐடியா. இந்த கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதோட சின்ன ஒரு பிளாட்டோ இல்ல ப்ரிஃபிக்ஸ் மாதிரியே சொல்லிட்டு தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்க போய் படமாவும் பார்க்கலாம். நாங்க எந்த படம் மென்ஷன் பண்றோம், நீங்க போய் படமா பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மேஜிக் ஆஃப் மலையாளம் சினிமா எபிசோடும் சரி, அதுக்கப்புறம் நம்ம கடைசியா பேசின எபிசோடு இருக்குல்ல, ரெண்டுமே வந்து மக்கள்லாம் போய் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சோ இது எதுவுமே இல்ல எபிசோட் நல்லா இல்லைங்க, நம்ம சொன்ன படங்கள் நல்லா இருக்கு அது வந்துட்டு அது மாதிரி சொன்னாங்க. சோ வந்துட்டு நீங்க இந்த எபிசோட் கேட்கும்போது ஸ்பாயிலர் மாதிரிலாம் இருக்காது, நீங்க இது வெறும் கேரக்டர்ஸ் பத்தி மட்டும் தான் பெருசா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த எபிசோட்ல ஸ்பாயிலர்ஸும் இருக்கும்டா இப்போ. அப்படியா, நீங்க அப்படி பிளான் பண்ணிருக்கீங்களா? ஆமா, நீங்க ஒரு சில சர்டன் கேரக்டர்ஸ் கோ த்ரூ பண்றதா ஒரு சில படமாவே நிறைய கேரக்டர்ஸ் இவங்க ஏற்கனவே பார்த்திருக்க கூடிய படங்கள்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். சோ அதனால பெரிய பிரச்சனையா இருக்காது. Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. நீங்க வந்து ஒரு 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 ஹீரோனா நீங்க எப்படி பாப்பீங்க அவரை? ஹீரோனா யாரு? இப்ப இது பெண்கள் வந்து துயரத்தில் இருக்கும் வந்து காப்பாத்துவாரு. அப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு சாங் சீக்வன்ஸ்ல ஒரு நல்ல டான்ஸ் ஆடுவாரு. அப்புறம் விவசாயிகளுக்கோ வயசானவர்களுக்கோ ஏதோ பிரச்சனைனா வந்து இது பண்ணா அவர் மொத்தத்துல ஒரு நோபல் பர்சன் இல்லையா. நீங்க இப்போ ஒரு தமிழ் சினிமா ஹீரோ சொல்றீங்க இல்லையா, அதாவது ஒரு இந்தியன் மசாலா ஹீரோ சொல்றீங்க. நீங்க ஜெனரலா ஒரு ஹீரோனா எப்படி இருப்பானுங்க, அவனுக்கு வந்து ஒரு பெரிய சின்ன கான்ஃபிளிக்ட் இருக்கும், எல்லா மனுஷங்களுக்கும் இருக்க மாதிரி ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைய தீர்த்துக்கிற மாதிரி அதை விட பெரிய ஒரு சேலஞ்ச் வரும். அந்த சேலஞ்ச் அவன் எப்படி எதிர்கொள்றான், அந்த பிரச்சனையும் தாண்டி அவன் எப்படி அந்த சேலஞ்சில இருந்து வெளில வர்றதன் மூலமா அவன் வாழ்க்கையில என்ன சேஞ்ச் நடக்குது அப்படிங்கறத அவனுக்கு எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஹீரோ எலிமெண்ட் இருக்கும் இல்லையா. கரெக்ட். எல்லா ஷேட்ஸும் இருக்குமானுங்களா ஒரு மனுஷனுக்குள்ள, அந்த மாதிரி அவனுக்குள்ள இருக்க ஹீரோ ஷேடு எப்படி வெளில கொண்டு வராங்கதான் ஹீரோவா நான் பாக்குறேன். ஓகே, சோ இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸா இப்போ நம்ம பாக்குற வந்து 90% ஆஃப் த மூவிஸ்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்துக்கிட்டீங்கனால, ஒரு மலையாளம், எந்த ஒரு ஜெனரல் மசாலா மூவிஸ் எடுக்காத பாக்கி எல்லா படத்துலயும் இப்படிதான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சோ ஆப்வியஸா நம்ம வந்து ஸ்டார்டிங்ல அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவரோட கஷ்ட நஷ்டம் நம்மளுக்கு புரியும், அவரோட நம்ம வந்து அவரோட இணைஞ்சிருவோம், அவர் ஏதோ ஒண்ணுத்துல ஜெயிக்கணும்னு வந்து ஆசைப்படுவோம். ஓகேவா, அவர் எதை பண்ணணும்னு நினைக்கிறாரோ, ஓகேவா, அவருக்கு வந்து அதை விட பெரிய சேலஞ்ச் வரும்போது இது இவனால பண்ண முடியுமாடா அப்படின்னு இருக்கும் போது அவன் அதை ஃபுல்லா பண்ணி முடிக்கும் போது அவனுக்கு அப்பயும் கான்ஃபிளிக்ஸ் மேல கான்ஃபிளிக்ஸ் வரும். எப்படி ஃபைனலா வந்து அதை ரிசால்வ் பண்ணி அவர் வந்து ஓவராலா ஜெயிக்கிறாருன்றது ஒரு ஹீரோ கான்செப்ட். ஆன்டி ஹீரோல நம்ம முதல்ல இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து அவரோட அட்டாச் ஆயிரும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பத்லாப்பூர் படத்துல வந்து ரகு புரோஹித், ஓகேவா, இவர் என்னன்னா இவரு ஃபர்ஸ்ட் சீனே என்னன்னா ஒரு பேங்க் ராபரியில இருந்து 2 பேர் தப்பிச்சு வருவாங்க. ஒரு பையனையும் ஒரு லேடியும் கார் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காரை கிட்னாப் பண்ணும் போது அவங்க 2 பேரையும் வந்து சுடுற மாதிரி ஆயிடும். ஒரு ஆக்சிடென்டல் இது மாதிரிதான் இருக்கும். பட் ஆனா அவங்க 2 பேரும் கொஞ்சம் குரூவலா செத்துருவாங்க. ஓகேவா,
இவங்களோட அந்த ஒரு ஹஸ்பண்ட் அந்த ஃபாதர் தான் வந்து ரகு புரோஹித். ஓகேவா, ஆப்வியஸா நம்ம வந்து இங்க வந்து ஒரு அந்த ஒரு க்ரூயலான டெத் ஆஃப் 10-year-old பாய் பார்த்தோம்னாலே நம்ம வந்து அந்த அவங்க வந்து நம்ம ஆப்வியஸா வந்து அவனை வந்து பழிவாங்கடா. அவன் ரொம்ப நல்லவனா இருப்பான், ஹீரோ வேற. ஓகேவா, ரெகுலர் மிட் லைஃப் மேன் மாதிரி தான் இருப்பான். ஒரு 35 வயசு ஆள் எப்படி இருப்பானோ அப்படிதான் இருப்பான். அவனுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தனா இருக்கும்போது நம்ம அவனை சாம்பியன் பண்ணோம், அவன் வந்து ஜெயிக்கணும்னு நினைப்போம். ஓகேவா, இதுல வந்து சுட்ட ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த 2 பேர்ல வந்து 2 பேரை வந்து போட்டு தள்ளி இருப்பாங்க. ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இன்னொருத்தன் வெளியில இருப்பான். இன்னொருத்தன் யாருன்னு தெரியாது. அவன் வந்து சொல்லியிருக்க மாட்டான், இவன் ஒருத்தன் தான் மாட்டிக்கிட்டான், அந்த பணத்தையும் காணும்னு சொல்லி போலீஸ்ல வந்து சொல்லிடுவாங்க. ஓகேவா, பேங்க்ல இருந்து திருடின பணத்தை. இப்ப நீங்க ஒரு ஆளா என்ன பண்ணுவீங்க? அந்த ட்ராக் டவுன் பண்ணி 2 பேரையும் கொல்லணும், அதுதானே உங்களோட ஒரு மோட்டிவா இருக்கும். நீங்க ஒரு ஆன்டாகனைஸ் ஆன ஆளு. அந்த என் பொண்டாட்டி என்னோட குழந்தைய கொண்டானுங்க, அவன் எப்படி ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பேன். நான் ஆப்வியஸ்லி அவங்கள ட்ராக் டவுன் பண்ணி கொல்லணும்னு தான் நினைப்பேன். ஓகே, சோ இங்கதான் இதே பாயிண்ட்ல தான் ஹீரோ டிராவல் ஆகுறாரு. சோ நம்மள அவரோட கனெக்ட் ஆகி டிராவல் ஆக ஆரம்பிப்போம். தென் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, அந்த ஜெயிலுக்கு போனால அவனுக்கு வந்து ஒரு கான்குபைன் இருக்கிறதா தெரிய வரும். ஓகேவா, டீசென்ட்டா சொல்லுவோமே. ஓகேவா, ஒரு கான்குபைனை போய் இவர் மீட் பண்ணி இந்த மாதிரி அவன் எங்க என்ன டீசென்சின்னு தெரியல, பட் ஓகே. இல்ல, நான் வீட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், அதனால இல்ல. ஓகேங்க, ஓகே ஓகே ஓகே. நம்ம அது இல்லாம இப்ப சமீப காலத்துல நம்ம வந்து கொஞ்சம் ப்ரொஃபானிட்டி இல்லாத ஒரு நார்மல் சேனலா மாறிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால ஓகே போலாம். சொல்லுங்க. சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம ஒரு யூ சர்டிபிகேட் வாங்குற பேஷிங் சேனலா சொல்லுங்க. சோ ஆப்வியஸா வந்து இதேதான் அவர் வந்து அந்த அவரை போய் மீட் பண்ணி அவன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி அவனுக்கு பணம் தரேன்னு சொல்லுவார். ஒரு ஆப்வியஸா நீங்க வந்து ஒரு மத்தவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்க வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை தான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கும் போது நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், நீ அவனோட ஃப்ரெண்டு. ஒரு வில்லனா இருந்தா என்ன எப்படி மாத்தி எழுதுவாங்கன்னா, இவனை கொன்னு இவனை வந்து உயிருக்கு கத்தில கத்தி வச்சு அறுக்கும் போது உண்மையை சொல்றான்ற மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு ஹீரோன்னா எப்படி பண்ணுவான், காசு கொடுத்துட்டு ஓகேவா நான் வந்து காசு தந்துறேன் ப்ளீஸ் சொல்லிடு அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பான். ஓகேவா, ஆனா ப்ரோ பொதுவா பாத்தீங்களா இந்த அண்டர்வேர்ல்ட்ல வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கிவர்ஸா இருக்கிறவங்க முக்காவாசி பார்த்தா வந்து ப்ராஸ்டியூட்டா இருக்காங்க, இல்ல இந்த மாதிரி அஃபேர் இருக்க பெண்மணிகளா இருக்காங்க இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நம்ம ரூட் பண்ண மாட்டோம் இல்லையா, நம்ம சொசைட்டி அப்படி நம்மள வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கு. அவங்க வந்து ஆப்வியஸா அவங்க வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் இல்லாத, இல்ல வந்து மொராலிட்டி இல்லாத வெளியில வாழ்ற பர்சன்ஸ். அவங்களுக்கு ஏதாவது தப்பானாலும் நம்ம வந்து அவங்க வந்து ஐயோ பாவம்ன்றது அந்த ஃபீலிங் வராது. காசு கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க இல்லையா. ஆமா ஆமா ஆமா. இது ஆனா இது வந்து நம்ம ரொம்ப ஒரு மோனோட்டனஸா ஒரு பார்வையில பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைனாலுமே வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுறது, அதுக்கப்புறம் நிறைய பேச்சு இருக்க இடம்னாலுமே இதுதானே. அப்படி பார்த்தாலுமே வந்து இது ஓரளவுக்கு லாஜிக்கலா இருக்கனாலதான் இந்த மாதிரி இதுக்கு போறானுங்க. ஆமா 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 ஆமா. சோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த இது இருக்காது, ஒரு இந்த சீக்ரெட்ஸ் வந்து டவுன் த லோவா இருக்கும். நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க பண்றதே வந்து இது அது பேர் என்ன கிரைமா இருக்கும் போது ஓகேவா, அதை விட சின்ன கிரைம்ஸ் வந்து அவங்க வந்து பெருசா வந்து வெளில சொல்ல மாட்டாங்க. அது சோ அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பெருசா இருக்காது. ஆனா இவன் சொல்ல மாட்டான், இவனோட மோட்டிவ் என்னன்றத அவ தெரிஞ்சுக்குவா. ஓகேவா, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவ வந்து சொல்ல மாட்டான், இவன்ட்ட சொல்ல மாட்டான் அவன் யாருன்றத சொல்லணும். இவனுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ரேஜ் அதிகமாயிட்டே வரும். இவன் வந்து ஒரு போலீஸ்டர்னா இவனுக்கு இப்படி ஒரு கான்கியூபைன் இருக்கா அப்படின்றத வந்து ஒரு போலீஸ் இருப்பான், அந்த அவன் தான் அந்த போலீஸ் தான் இவனை அரெஸ்ட் பண்ணிருப்பான். அந்த ஜெயில இருக்கிற நவாசுதீன் சித்திக்கு தான் அந்த ரோல் பண்ணிருப்பாரு. அந்த ஜெயிலுக்கு போன அந்த கில்லரா வந்து நவாசுதீன் சித்திக்கு பண்ணிருப்பாரு. அவர் அந்த போலீஸை கேட்கும் போது இவன் வந்து இந்த மாதிரி அவன் வந்து இவனை கலாச்சு விட்டுருவான். இந்த மாதிரி எனக்கு நடந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு தெரியுமான்ற மாதிரி அவன் இவனை கலாச்சு விட்டுருவான். இவனுக்கு அது ஒரு ட்ரிகர் ஆயிரும். ஓகேவா, இவன் வந்து அந்த ட்ரிகர்ல போயிட்டு இவன்கிட்ட சொல்ல போறியா இல்லையான்னு போது அவ இல்லன்னுவா. ஹீரோ அந்த கான்கியூபைனை பிடிச்சி ரேப் பண்ணிடுவான். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு ஆன்டி ஹீரோவா மாறுறான் இல்லையா. சோ இந்த இடத்துக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ உங்களுக்கு அவ்வளவு சொல்ல மாட்டா. ஓகேவா, இவனும் ஜெயிலுக்கு போயிட்டான், 15 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு போட்டிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த பர்டிகுலர் ஜெயில் இருக்கிற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆயிடுவான். ஓகே, அங்க போய் ஒரு ஸ்கூல் டீச்சரா வந்து உட்காந்துருப்பான். 15 வருஷமா உட்காந்துருப்பான் அந்த ஊர்லயே. ஓகே, அவன் வெளில வரணும் அந்த கேரக்டர். ஆமா, அந்த பர்டிகுலர். ஏன்னா இப்ப அவனால மாத்திரம் தானே அந்த இன்னொரு ஆள் எங்க இருக்கான்னு சொல்ல முடியும். ஆல்சோ இவனையும் கொல்லணும்ங்கறதான் ஹீரோ அவனோட மோட்டிவ். ஓகே, இப்போ அவனுக்கா அவங்க 15 இயர்ஸா வெயிட் பண்ணுவான். ஓகே, நீங்க ஜென்ரலா ஒரு 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 ரியல் ஒரு உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன் எடுத்தீங்கன்னா ஒரு ஜெயில் எஸ்கேப் வந்து 1 day 2 daysல வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்க மாட்டான். கரெக்ட்.
he took 19 years. ஒரு ஜார்ஜ் குட்டி பாத்தீங்கன்னா அவன் லைஃப் டைம் ஃபுல்லா வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்காக அவன் லைஃப் ஃபுல்லா வெயிட் பண்ணிருப்பான். இன் ரியல் லைஃப் எவ்ரிதிங் இஸ் லாட் டஃபர் தென் வி எக்ஸ்பெக்டட் டு டு. அது இவனுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து இவன் ஒர்க் பண்றான், ரொம்ப கஷ்டப்படுறான் இவன் வந்து. ஆக்சுவலா இந்த ப்ராசஸ், இந்த 15 years ஆஃப் கேப் வரும்போதே உங்களுக்கு வந்து மொரல் லெவல்ல உங்களுக்கு வந்து ஹீரோ வந்து ஒரு டிஸ்டன்ஸ் போயிருப்பான். ஆனா என்ன நடக்க போகுது ஓகேவா, அந்த ஒரு எக்ஸ்பெக்டன்சி நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து க்ளூடு டு ஹிம். ஆனா இதுக்கு மேல வந்து உங்களுக்கு அவன் எந்த பேடும் பண்ண தேவையில்ல, அந்த ரிவெஞ்சை ஒழுங்கா எடுத்துட்டு ஓகேவா உங்களோட இதுக்கு போயிடுறா அப்படின்ற தாட்டு தான் இருக்கும். ஓகே, இந்த நேரத்துல அவனுக்கு கேன்சர் வந்துடும் ஜெயிலுக்குள்ளேயே, நவாசுதீனுக்கு ஓகேவா. சோ இப்போ வந்து இவன் அவங்க அம்மா போய் பார்ப்பான், இந்த மாதிரி ஐ கேன் டேக் டு த ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி நான் வந்து அவன் சீக்கிரம் விட சொல்லலாம் பேஸ்ட் ஆன் தட் உங்களோட சன்னோட கண்டிஷன்ல. நீங்க வந்து அவன் ஃப்ரெண்டு மாத்திரம் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, அவங்க மணியை வாங்கினா இவனா ஒரு பிளானை ஸ்கெட்ச் பண்ணி சொல்லுவான். அவங்க மணி எங்க இருக்குன்றது தெரிஞ்சா சீக்கிரம் விட்டுருவாங்களாம். அது அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்கான், அவன் ஃப்ரெண்டு யாருன்னு மாத்திரம் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் நல்லா செட்டில்டா ஒரு ஹோட்டல் ரன் பண்ணி ஒரு சின்ன வயசு பொண்ணு ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா ஜாலியா சுத்திட்டு இருப்பான். அவன் அதை வச்சுதான் இவன் ஸ்டார்ட் ஆஃபே பண்ணிருப்பான் இவனோட லைஃப். ஓகேவா. தென் வாட் ஹேப்பன்ஸ், இவன் வந்து அவனை கொன்னுட்டு இவளை விட்டுட்டு போவா. இதுதான் ஒரு ஹீரோ பண்ணுவான் இல்லையா. அவனை கொண்டுட்டு ஏண்டா பணத்தை வாங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இப்படி சின்ன வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஜாலியாவே இருக்கியாடா அப்படின்னு ஒரு கோவம் வந்துச்சுன்னா அவனை கொண்டுட்டு போயிடுவான். இவன் என்ன பண்ணுவான், சைக்கோ பையன் என்ன பண்ணுவான்னா ஒரு ரூம்குள்ள கூட்டு போயிட்டு ஓகேவா அவளை கத்த சொல்லுவான், கதை வெளியில பூட்டிட்டு ஓகேவா. கத்துவாவ வெளியில வந்து இவன் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து வில்லனோட ஃப்ரெண்டு வந்து உட்காந்துருப்பான். அவனுக்கு வந்து பிரேக் டவுன் ஆயிட்டு இருப்பான், ரேப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதுக்கு ஓகேவா. அவளை வந்து ஸ்ட்ரிப் பண்ண சொல்லுவான். அந்த ஸ்ட்ரிப் பண்றதை வந்து வெளியிலே பண்ணிட்டு உள்ள கூட்டு போறதுனால அவன் ஆப்வியஸா அப்படிதான் நினைப்பான் ஓகேவா. சரி, இவங்க ரெண்டு பேரையும் அதுக்கப்புறம் விட்டு போயிடுவான். பட் அது அவன் ஆக்சுவலா மென்டலா வந்து டார்ச்சர் பண்றாங்க. ஏன்னா இவன் 15 years அந்த ஒரு பேட் திங்கோட இவன் மைண்ட்லோட இருந்திருக்கான் இல்லையா. இப்ப அவ வெளியில வந்து சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான். ஆமா ஓகேவா. ஒரு சோசியல் ஒர்க்கர் வந்து இவனோட வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க அவங்க தான் இந்த ஐடியாவே கொடுத்துருப்பாங்க, அவனுக்கு இந்த கேன்சர் இருக்கு அப்படின்றத வந்து அவனுக்கு கொடுத்ததே அவங்க தான். ஸோ ஹெல்ப் ஹிம் ப்ளீஸ் அப்படின்றதை வந்து இவங்கள்ட்ட ஒரு கான்டாக்ட் ஒரு மீட்டிங் போட்டிருப்பான். இவங்களுக்கும் ஒரு டைனமிக்ஸ் கிரியேட் ஆகும். இந்த மீன் டைம் வந்து நெக்ஸ்ட் டைம் இவனை வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது இவன் கொலை பண்ணிடுவான். ஒரு பிளாஸ்டிக் ஒரு ரூம் ஃபுல்லா பிளாஸ்டிக் பேப்பரை வந்து தொங்க விட்டு அவங்க ரெண்டு பேரையும் ரூம்ல வந்து சுத்தியல் அடிச்சு கொலை பண்ணிடுவான். ஹி பிளான்ஸ் திஸ் மொமெண்ட் ஓகேவா. இப்போ ஒரு போலீஸா இருக்கும் போது ஆப்வியஸா வந்து இவன் ஒரு ரிவெஞ்சுக்காக தான் பண்ணியிருக்கான்றதை கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. அவங்க இவன்ட்ட வந்து கேட்கும் போது இந்த பொண்ணோட தான் இருந்தேன், அந்த சோசியல் ஒர்க்கரோட ஒருத்தனை மீட் பண்ணல அவளோட தான் இருந்தேன், ஐ வாஸ் ஹேவிங் அஃபேர்ஸ் வித் ஹர் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். ஓகே. ஸோ he lied ஓகேவா. he did mental torture, he killed, he raped, he did all the crimes that a man could do. வில்லன் வந்து ரிட்டர்ன் ஆகி வரும்போது ரிலீஸ் ஆகி வரும்போது ஓகேவா அவன் வந்துட்டு அவனும் இவனுக்கும் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கும், ஒரு ஃபைட்டு. அவன் பணம் எங்கடான்னு சொல்றதுக்கு இவன் தான் அவனை கொலை பண்ணியிருக்கான்றத அவன் கண்டுபிடிச்சிருவான். யாருன்னா நவாசுதீன் சித்திக்கு. அவனுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கும். ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணி முடிக்கும் போது அவன் வந்து அந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லுவான், அந்த ஸ்பெர் ஆஃப் த மொமெண்ட்ல நான் பண்ணேன் வாட் ஐ டிட். அதை வந்து நான் உள்ளுக்குள்ள ஜெயில அவனும் 15 years இருந்திருக்கான். நான் 15 yearsம் ரிக்ரெட் பண்ண ஒரே விஷயம் இதுதான் ஓகேவா. நீ யூ ஹேட் ஆல் த டைம் இன் யுவர் வேர்ல்டு ஓகேவா, ஆனாலும் நீ இதை தான் பண்ண போறேன்னு தெரிஞ்சு யூ கில்டு தெம் கோல்டு பிளட்டட்லி ஓகே. பிளான்டு ஃபார் இட், யூ வென்ட் ஃபார் இட். அதுவும் அந்த ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ வந்து ஒரு நைவ் லேடி ஓகேவா, ஒரு டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி இருப்பா ஓகேவா அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப். ஸோ ஆப்வியஸ்லி மென்டல் டார்ச்சர் பண்ணி அவங்கள கொலை பண்ணியிருக்க. அவனோட அந்த டயலாகோட எண்டோட மீனிங் என்னன்னா, நான் பண்ண தப்போட லிவ் த்ரூ பண்ணதை விட நீ பண்றது இப்போ பண்ண தப்போட லிவ் த்ரூ பண்றதுதான் இட் இஸ் த ஹார்டஸ்ட் பனிஷ்மெண்ட் தட் யூ கேன் கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆன்டி ஹீரோவோட டிராவலை வந்து நம்ம இந்த படத்துல பார்த்திருப்போம். ஒரு கம்ப்ளீட் மேக் ஓவர். நம்ம ரெகுலரா வந்து ஒரு ரிவெஞ்ச் சாகானா நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதுல பிளே அவுட் பண்ணாம ஒரு நியோ நாயர் ஸ்டைல்ல வந்து இதை வந்து பிளே அவுட் பண்ணிருப்பானுங்க. பட் ஆனா இப்ப எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, நான் படம் பார்க்கல. இப்ப நம்ம ஒரு படத்துல ஹூக்டா இருக்கோம்னா நம்ம அந்த ஹீரோவோட டிராவல்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கணும் இல்லையா. ஆமா. இப்ப இவன் வந்து ஆரம்பத்துல இவனோட ஒய்ஃபும் குழந்தையும் செத்தோன்னே நம்ம என்ன நினைச்சிரோம்னா, ஒரு ஹீரோ ஆப்வியஸ்லி he would want to avenge.
ஆமா. சோ இது ஒரு டிபிக்கல் ஹீரோஸ் ஜேர்னி ஆஃப் அவெஞ்சிங் இருக்கும். கடைசியா அவெஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி குழந்தைங்களோட அந்த சிமெட்ரியில ஒரு பூ வச்சுட்டு கிளம்பிடுவாங்கிற மாதிரி தான் டிராவல் ஆரம்பிக்கும். இதுவே வந்து ஒரு ஜானர் ஃபிலிம் தான். இதுவே நீ இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்தனா நீ இன்ட்ரெஸ்டிங்கா அந்த படத்தை பாப்ப. ஆமா. ஆனா அதுக்கப்புறம் இவன் இந்த கில்லிங் ஸ்ப்ரீல போறாங்க போது நீ நீ ஹீரோ மாறும்போது இவங்கிட்ட இருந்து டிட்டாச் ஆக மாட்டியா? எப்படி டிட்டாச் ஆவடா நீ? அதுதான் இந்த ஹோல் படத்தோட பாயிண்ட். நம்ம வந்து அவன் சாம்பியன் காஸ்ட், நம்ம வந்து ஐ வாண்ட் டு சாம்பியன் த காஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த இடத்துல இருந்து ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங் எவ்ரிதிங் அப்படின்ற தாட்டுக்கு நீ போக. ஓகேவா? நம்ம இதை பண்ணாத அப்படின்னு, இதை பண்ணுன்றதுல இருந்து இதை பண்ணாத. ஏன்னா he commits all the crimes he wants to do. ஒரு வில்லனோட அவனுக்கு ஒரு ஸ்டாண்ட் அப் வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணியிருப்பான், பொய் சொல்லியிருப்பான், கொலை பண்ணியிருப்பான், ரேப் பண்ணியிருப்பான், எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான். நம்ம எம்பத்தைஸ் பண்றதுல இருந்து ஆகனைஸ் பண்ணியிருப்பான் அவனை. ஒரு வில்லனாவே அவனை வந்து அந்த கிளைமேக்டிக் மொமெண்ட், அவங்க ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை வரும்போது நம்ம ஆப்வியஸா என்ன பண்ணணும்னு நினைப்போம், ஒரு வில்லன் தோக்கணும் ஹீரோ ஜெயிக்கணும்னு நினைப்போம். பட் அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல we don't want hero to win. ஆக்சுவலா ஒரு 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 கைண்ட் ஆஃப் மேட்னஸ். இப்ப நீ சொல்லிட்டு இருக்கா ஆக்சுவலா நிறைய ரிலவெண்டான கேரக்டர்ஸ், அதாவது ஒருத்தனை அவெஞ்ச் பண்றதுக்கு நான் எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணா போவேன் அப்படிங்கிற ஜோன்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய ஞாபகத்துக்கு வருது. இது ரொம்ப சிமிலியரான கேரக்டர் நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு மொமெண்ட் உண்மையாலுமே என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் மகாநதியில இருந்து. மகாநதியில பார்த்தனா அந்த வெளில இருக்க கேரக்டர்ஸ் அவனுக்கு பண்றது வந்து ரொம்ப குரூவலான விஷயம் தான். பட் ஆனா அந்த அவெஞ்ச் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல கமல் வந்து என்ன பண்ணுவான்னா கடைசியில அந்த கையில அவன் தொங்கிட்டு இருப்பான். சரியா? என் கையே போனாலும் பரவாயில்ல, நீ சாகணும் அப்படிங்கறத கமலோட இன்டென்ஷனா இருக்கும். சரியா? அவன் கையை வெட்டிடுவான், அவன் செத்துருவான் வில்லன். ஆனா இப்ப இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் எப்ப புஷ் பண்ணப்படுறான்னா அவன்கிட்ட இருந்து எல்லாமே போயிருச்சு. அவன் இது வரைக்கும் கிரியேட் பண்ணி வச்சிருந்த ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் இருக்கு தெரியுமா? அந்த படத்துல கமல் வந்து ரொம்ப காண்டாறதுக்கான ரீசன் ஒரே ஒரு இடத்துல இருக்கும். அது செம லைனா இருக்கும். நான் ரொம்ப நல்லவன், நான் எந்த தப்புமே பண்ணல, எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குது இந்த சொசைட்டி. ஆனா ஒண்ணுமே பண்ணாத எல்லாம் நல்ல மாதிரி தானே பண்றேன் ஒருத்தனுக்கும் இதே மரியாதை எப்படி இவங்களால கொடுக்க முடியுது? அவனும் என்ன மாதிரியே எப்படி நல்லவனா வாழ்றான்? அப்ப இங்க இருக்க மாரல்ஸ் பிலீஃப்ஸ் எல்லாமே இதுவா? அப்ப ஒரு இந்த சொசைட்டி தப்பா நினைச்சா என்னோட லைஃபையே ஒரு நாள் டாப்பிள் பண்ணிட முடியும். பட் டாப்பிள் பண்ணவனுக்கு எதுவுமே நடக்காது, எனக்கு கிடைக்கிற மரியாதையே தான் அவனுக்கும் கிடைக்குமாங்கிறதுல ஒரு மேட்னஸ் கிரியேட் ஆகும் கமலுக்கு. அங்க இருந்துதான் அவனுக்கு இவனுங்களை அப்படின்றத வந்து பிரேக் ஆகும்போது இவ்வளவு நாள் ஒரு மாரல் கிளையும் ஒரு ஸ்ட்ரக்சர் கிளையும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பானுங்க. எதுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அதுவே இல்லங்கும் போது இதுக்கப்புறம் என்னடா மாறல் என்னடா வேல்யூஷன் மாறி இந்த மாதிரி இடத்துக்கு வர ஒரு கேரக்டர் தான் இல்லையா? ஆமா ஆமா. நம்ம மூவி பாக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை சேலஞ்ச் பண்ணும் இது. நம்ம ரெகுலரா ஒரு கேரக்டருக்கு எப்படி அட்டாச் ஆகி அவனோட நம்ம வந்து ஃபாலோ த்ரூ பண்ணுவோமோ அந்த கொஸ்டின் நம்மளுக்கு இது சேலஞ்ச் பண்ணும். அதாவது நம்மளே வந்து இவன் பண்றதெல்லாம் கரெக்டா தப்பாங்கிற ஒரு மனநிலையில தான் பார்ப்போம் இல்லையா? நம்மளுக்கு ஆரம்பத்துல இவன் ஒரு கை போன மீன் கை இந்த சென்ஸ், அதாவது வாழ்க்கையில இதுக்கு மேல பிடிப்பே இல்லாம ஒரு ஆளு இவ்வளவு லாசஸ் இருக்குங்கிற ஒரு ஹீரோவா செட் பண்ணதுக்கு அப்புறம் you would want to go in his journey. ஆனா போகும்போது அவன் ஒரு மாரலே இல்லாம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க போது நீ கிட்டத்தட்ட, ஆனா அதுதான் நடக்கும் லாஜிக்கலாவும் அது நடந்துகிட்டு இருக்கும் போது உனக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும்னு தெரியாம கடைசியில அந்த 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 கிரியேட்டருக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சோ அதை உனக்கு சொல்லிடுவான் இல்லையா? ஆனா அந்த லைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த இவன் நவாசுதீன் சித்திக்கோட ஃபேஸ் ஆஃப் அப்பா அவன் சொல்றதுமே அவன் தெரியாம பண்ணிட்டான். 15 வருஷம் அதுக்காக அவன் வந்து அவன் மோன் பண்ணானோ இல்ல வந்து அவன் பண்ணது தப்புனா அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டான். இல்ல அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வெளில வரும்போது அட்லீஸ்ட் அவன் அந்த மொமெண்ட் ஆஃப் த விஷயத்துல நடந்ததுங்கிறத அவனால புரிஞ்சுக்க முடிஞ்சு இல்லையா? பட் இவனால வந்து இவன் லைஃப் எண்டார வரைக்கும் இது ஏன் பண்ணாங்கிறது இவனுக்கு இவனே புரிஞ்சுக்க வைக்க முடியவே முடியாது இல்லையா? அதுக்கான இவனுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சுட்டே இருப்பான். நான் இதெல்லாம் எதுக்கு பண்ணேன், ஏன்னா ஒய்ஃப் குழந்தையும் செத்து போயிட்டாங்க. இவன் ஒரு ஃபால்ஸ் ஜஸ்டிபிகேஷன் வச்சுக்குவான். இவன் பண்ணது வந்து டைரக்டா killing those people is different and did all these things is differentறத வந்து இவன் ஒத்துக்க மாட்டான். கடைசி வரைக்கும் இவனோட ஒரு ஜஸ்டிபிகேஷன் பாயிண்ட் வச்சுக்குவான் இல்லையா? லைஃப் லாங் என்னதான் இவனுக்கு ப்ரூட்டலா நடந்திருந்தாலும் இவன் அதை தாண்டி ஏதோ ஒண்ணு பேடா பண்ண. ஆனா நீ பார்த்தனா தெரியும்டா, இப்போ நான் இது வந்து ரிப்பீட்டடா 2-3 படத்துல பாத்துட்டே இருக்கோம். இப்போ இந்த கேரக்டர்ஸ் ரியாக்ட் பண்றதெல்லாம் எங்க இருந்து எவால்வ் பண்றாங்கன்னு பாத்தியா? இப்போ ஒரு 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ ஒரு பெஞ்ச் மார்க் கேரக்டர் ஒண்ணு வருது சரியா? இப்ப பாட்ஷா எடுத்துக்கோ, பாட்ஷாங்கிற கேரக்டருக்கு உனக்கு ஒரு அது என்னன்னா யூ மெஸ்ட் வித் தி ராங் கை, அதுதான் படத்தோட டெம்ப்ளேட் சரியா?
இப்ப பாஷா ரஜினி வந்து பாஷாவா இருந்திருக்கான், அவனால பாஷாவா மாற முடியும் கரெக்டா. ஆனா இப்ப ஒரு ஆட்டோக்காரனா இருக்கான். சோ ஆட்டோக்காரனா மட்டும் அவனை நம்மளுக்கு காமிச்சிருந்தானுங்கன்னா அவனோட ஜேர்னி டிஃபரெண்டா இருக்கும். பட் ஆனா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவன் பாஷாவா மாற போறான் சரியா. பட் படங்கள்ல இதை எந்த மூமெண்ட்ல காமிக்கிறாங்கிறது இருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்த இந்த நோபடிங்கிற படமும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் கிட்டத்தட்ட பாஷா டெம்ப்ளேட் தான். இப்ப பத்லாபூருமே பார்த்தனா உனக்கு அவன் நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருந்தான். பட் ஆக்சுவலா அவன் பாஷாவா மாறக்கூடிய ஒரு கேரக்டர். அவனால இந்த அளவுக்கு இன்டெலெக்சுவலா யோசிச்சு வெஞ்சன்ஸ இது பண்ண முடியும். சோ தே மிஸ் வித் தி ராங் கைங்கிற டெம்ப்ளேட்ல நீ எந்தெந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு பாஷாங்கிற ஒரு கேரக்டருக்குள்ள இருந்து இந்த மாதிரி ரொம்ப டைனமிக்கான கேரக்டர்ஸையும் உன்னால எடுக்க முடியுதுன்னு சொல்லலாம். அதுதான் என்னோட பாயிண்டா இருக்கு. கிட்டத்தட்ட சினிமாங்கிறது கிட்டத்தட்ட அட்லி மாதிரி ஆகி போச்சு இல்லையா. ஒரே டெம்ப்ளேட் தாங்க இவங்க. நீங்க பத்லாபூர்னு சொன்னதுனால சரி நான் அப்படியே அதுக்கு ஈக்குவலண்டா ஐ மீன் அதே இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னொரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். படம் பேரும் டிட்லி தான், அந்த கேரக்டர் பேரும் டிட்லி தான். டிட்லினா என்னன்னு கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு ஒரு தடவை சொல்லிருங்க. ஏன்னா நம்ம பாத்துட்டோம் இல்லையா, டிட்லி மீன்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தாச்சு. பட்டர்ஃப்ளை தான். பட் அதுக்குன்னு வேற லெவல்ல சிம்பலைஸ் பண்ணிருப்பாங்களா அப்படி இப்படிலாம் கிடையாது. பட் வச்சிருக்கிறதுக்கான ரீசன் இருக்கும். இப்ப டிட்லிங்கிற கேரக்டரை நான் பிளாட்டா சொல்ல வேணாம். டிட்லிங்கிற கேரக்டரா நம்ம இது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்துக்குமே வந்து தே டோன்ட் சூஸ் தேர் ஃபேமிலி இல்லையா. என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு வாழ்ந்தாகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். இப்போ எல்லாத்தினாலையும் அந்த ஃபேமிலி கூட ஸ்ட்ரக்சர்டா வாழ முடிஞ்சிருமான்னு கேட்டா பாதி பேர்னாலதான் முடியும். சில பேர் வந்து இன்டர்னலா கான்ஃபிளிக்ஸ் வச்சுட்டு இருந்துருவாங்க, சில பேர் வெளில போயிருவாங்க இல்லையா. இப்ப அந்த எமோஷனை இந்த ஃபேமிலி நாட் கெட்டிங் டு சூஸ் அ ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஃபேமிலிக்குள்ள இருக்க பிரச்சனை, இது எல்லாத்தையும் எம்பசைஸ் பண்ணி ஒரு டாரண்டினோ பிளாட்டுக்குள்ள கொண்டு வந்தா என்னவா இருக்குமோ அதுதான் டிட்லி. இப்ப டிட்லிங்கிற கேரக்டர் யாருன்னா அவன் பெருசா படிச்சிருக்க மாட்டான். ஆனா இந்த ஃபேமிலியில இருக்க அண்ணன், அதுக்கப்புறம் பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், அப்பா, இவங்க எல்லாத்தையும் சாராம தனியா ஒருத்தர் இருப்பான் தெரியுமா. இவங்களோட ப்ரொஃபஷனுக்கு அந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளா இருப்பான் தெரியுமா. ஏன் அவன் சம்பந்தமே இல்லாம இருப்பான்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்கள பாத்துட்டு இருக்கான். அவனோட ப்ரொஃபஷனே பிடிக்கல, நீங்க பண்றதே பிடிக்கல, டே நீங்க பண்றதெல்லாம் தப்புடா அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தன் சின்ன வயசுல இருந்தே தனியா இருந்தான்னா அவன் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு இருக்க ஒரே ஆசை என்னவா இருக்குன்னா எப்படியாச்சும் பெருசாகி சம்பாதிக்க இவனுங்கள்ட்ட இருந்து வெளில போயிடணும் அப்படிங்கறதா இருக்கும். சோ இங்கேயே வந்து உன்னால டிட்லிங்கிற கேரக்டர் கூட ஈஸியா கனெக்ட் ஆக முடியுது. இந்த இடத்துலதான் இப்ப இந்த இடத்துல ஒரு கதையை இன்ட்ரெஸ்டடா கிரியேட் பண்ண முடியுங்கிறதுதான் வந்து இந்த மாதிரி நல்ல பிலிம் மேக்கர்ஸ் பண்ற. அதாவது ஒரு படத்துல எப்பவுமே பிளட் அண்ட் கோரோ இல்ல வயலன்ஸோ இருக்கும்போது நீ ஆப்வியஸ்லி யூ ஆர் கீன் டு இட் இல்லையா. ஏன்னா நார்மல் லைஃப்ல நம்ம அதை பார்க்க மாட்டோம். அதனால வந்து உன்னால இன்ட்ரெஸ்டடா இருக்க முடியும். சோ இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிட்லி படத்துல இந்த டிட்லியோட ஃபேமிலி என்ன பண்ணிட்டு இருப்பானுங்கன்னா அவனுங்க வந்துட்டு ஒரு கார் ஸ்மக்லர்ஸா இருப்பானுங்க. ஸ்மக்லர்ஸ் காரை திருடி விற்பானுங்க. திருடுறதுன்னா அந்த டிரைவர் இல்லாதப்ப திருடுறது கிடையாது. டிரைவர் இருக்கும் போதே காரை வழிமறிச்சு டிரைவரை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு ரத்தம் பீச்சு அவனை ரோட்ல போட்டு திருடர்கள் இவனுங்க. அது போக இன்னும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்கன்னா இவங்களுக்கு எப்பெல்லாம் பினான்சியல் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது. 3 பசங்க இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணுக்கு ஒரு டவுரி வரும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியில ஒரு பொண்ணு இருக்கான்னா அந்த ஃபேமிலி மேல ஆப்வியஸ்லி ஒரு பெரிய மரியாதை வரும் இல்லையா. ஒரு பொண்ணு இருக்கான்னா அந்த இடத்துல சீசியா எந்த விஷயமும் நடந்துராது, கிரைம் பேஸ்டா எதுவும் நடந்துராதுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில தான் டிட்லி இருப்பான் சரியா. இதனால ஒரு கட்டத்துல எப்படியோ ஒரு 3 லட்சத்தை மேனேஜ் பண்ணி சம்பாதிக்க முடியும். அந்த 3 லட்சத்தையும் என்ன பண்ணுவான்னா வந்துட்டு சரி ஓகே நம்ம இவ்வளவு நாள் இவனுக்கு கூட இருந்துட்டோம், இவனுங்களை விட்டு வெளில போனோம்னா நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மணி வேணும் அப்படிங்கறதுனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி இவங்க அண்ணங்களுக்கு தெரியாம அவன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த 3 லட்சத்தை கொடுத்து ஒரு பார்க்கிங் கான்ட்ராக்ட் எடுக்கலாம்னு சொல்லி அந்த 3 லட்சத்தை வச்சிருப்பான். பார்க்கிங் எல்லாம் பாத்துட்டு வருவான். பார்த்தா இவங்க அண்ணனுங்களோட ப்ரொஃபஷன் இருக்குல்ல கார் திருடுறது, இதனால இவனும் இவங்க அண்ணங்களும் போலீஸ்ட மாட்டிடுவானுங்க. போலீஸ்ட மாட்டும் போது இவன் பேகும் மாட்டிடுவான் அவனுங்கள்ட்ட. இவன் பேக்ல இருந்த 3 லட்சம் ரூபாய் காசும் போயிடும். சோ ஆப்வியஸா இப்போ வந்து இவனுக்கு வந்து அந்த நோ ரிட்டர்ன் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்ல தான் இருக்கான் பையன். ஆரம்பத்துல கதையோட ஆரம்பத்திலே பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்னா பிளஸ் இவன் அண்ணங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏடா சில்ற அவங்க அண்ணனுங்க எல்லாம் எப்படின்னா அவனுங்களுக்கு ஆக்சுவலா இவனுக்கு பண்றது தப்புனே புரியாது, அந்த மாதிரி முரணுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திட்டு இருக்கோம் சின்ன வயசுல இருந்து, நீ பாத்தியா இன்னைக்கு எங்களே ஏமாத்திட்டு போலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அடியை போடுவானுங்க. 2-3 அடியை போட்டு அவனோட இன்டெலெக்சுவல் திங்கிங் எப்படி இருக்கும்னா ஏற்கனவே நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டோம், அந்த பொண்ணு நம்ம ஃபேமிலி தெரிஞ்சு போயிருச்சு,
இந்த நாய் வெளியே ஓடணுங்கிறான். இவனை வீட்டோட கட்டி வைக்கிறோம்னா இவனுக்கு கல்யாணம் பண்ணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பானுங்க. இப்ப இது இன்னொரு பெரிய அடி டிட்லிக்கு. இப்ப இவனால இவங்க அண்ணனுங்களையும் ஏமாத்திட்டு போக முடியாது, இவனை நம்பி ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணோட டவுரியை யூஸ் பண்ண போறானுங்க இவனுங்க. அதுபோக அந்த பொண்ணையும் ஏமாத்திட்டு போணுமா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பான் டிட்லி. இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் கதையில எப்பவுமே வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா. ஹீரோ முன்னாடி நகர்ந்து போகணுங்கிறக்காக ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். டிட்லிங்கிறவன் எப்படின்னா ஏதோ ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதுல அதாவது ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப விக்டிம் கணக்கா இருப்பானு தெரியுமா நிறைய பேர். அதாவது தனுஷோட ஷேப். அதனாலதான் தனுஷ் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கமர்ஷியல் ஹீரோவா இருக்கான ரீசன் என்னன்னா தனுஷோட இவன் எப்படா ஜெயிப்பான் அப்படிங்கிற ஒரு எமோஷன் எனக்குள்ள வரும். சரியா? அதே மாதிரிதான் சசாங்க் கராராவும் இருப்பான் அந்த ஹீரோவும். சோ இவன் அதே மாதிரி, ஆனா அவனுக்கு ரொம்ப இன்டெலெக்சுவலா இருப்பானுங்க. அவனுக்கு நீ வந்து ஒரு சின்னதா ஒரு ₹1 கொடுத்தானே போதும், ₹100 மாத்திருவானுங்க வித் மேட்டர் ஆஃப் டைம். அந்த மாதிரி ஆட்கள். சரியா? அப்போ இருக்கும்போது இந்த டிட்லிங்கிற கேரக்டர் கல்யாணம் ஆகும். அவன் பொண்டாட்டி அப்ரோச் பண்ண போவான். அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன தொடாத அப்படின்னு சொல்லிடுவான். இவனுக்கு எனக்கு வாழ்க்கையில லக்கே நடக்காது போல அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஆக்சுவலாவே ஒரு லக்கு நடக்கும். அவனோட ஒய்ஃபே என்ன சொல்லுவான்னா, டேய் இந்த மாதிரி நான் ஒருத்தர் லவ் பண்றேன், அவர் பெரிய ஆர்கிடெக்ட், அவருக்கு ஆக்சுவலா கல்யாணம் ஆயிடுச்சு, பட் ஆனா என்னதான் லவ் பண்றாரு அவரு. இப்ப என்ன மட்டும் அவர் கூட சேர்த்து வச்சுட்டேன்னா என் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க 2.5 லட்சம் ரூபாய் காசு நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு டிட்லி கூட சொல்லுவா. நம்ம டிட்லி யாருன்னா அவருக்கு ஏற்கனவே ஃபேமிலி மாரல்ஸ்ங்கிறது 5 வயசாக இல்ல. ஏன்னா அவர் ஃபேமிலியே அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான். சோ இது ஒரு ஃபேமிலி மாரலா அப்படிங்கறது. சோ ஆல்ரெடி நமக்கு இவங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்க, இவங்க ஃபேமிலி வந்து அப்படி ஒரு ஃபேமிலி இல்ல, ரொம்ப பேடான ஃபேமிலி தான். அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்ல வேற இருக்காரு. சோ நம்ம இவர் டிசிஷன் எடுக்கிறத வந்து என்னடா ஒய்ஃபை இன்னொருத்தனோட அனுப்பி வைக்கிறான்றது வந்து நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இவன் முன்னாடியே தான் அந்த ஆர்கிடெக்ட் ஒய்ஃப் ரூம்க்கு எல்லாம் கூப்போம். பட் இவனுக்கு பெருசா ஃபீல் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே இவனுக்கு ஃபேமிலிங்கிற ஸ்ட்ரக்சர்ல மிகப்பெரிய கான் இருக்கு இல்லையா. டேய் நான் இதை சூஸே பண்ணல, ஆனா இவனுக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கானுங்க, எதுக்கு அந்த ஃபேமிலிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் வாழ்ந்துட்டு போலாம்லடா அப்படிங்கறதா இவனோட ஃபீலிங்கா இருக்கும். சுதந்திரமா விடுங்கடா என்ன அப்படிங்கறத இவனோட ஃபீலிங்கா இருக்கும். இப்ப வந்து இவன் ஒய்ஃப் வச்சு 2.5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பான். 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாங்கிற ஒரு இதுல என்ன ஆகும்னா, அந்த இவன் இருக்கான்ல, யாரு அந்த அந்த இந்த ஒய்ஃபோட கான்கியூபைன், அவன் வந்து ஆக்சுவலா வைஃப் தாங்க கான்கியூபைனா இருக்கும். வைஃபோட அதுக்கு அதோட மேல் டேர்ம் அஃபேர். அவன் வந்து உண்மையாலுமே லவ் பண்ணிருக்க மாட்டான், அவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான் இந்த பொண்ணை. இந்த பொண்ணுக்கு அது ஃபீல் ஆயிரும். ஆனாலும் இந்த பொண்ணுகிட்ட இருக்க காசு ஹீரோக்கு வேணும். மீன்வைல் இது எப்படி இந்த ஹீரோவோட அண்ணங்களுக்கு தெரியாம இதை பிளாட் பண்ணிட்டு இருக்கான், எப்படி இதுல இருந்து எப்படி வெளில வர போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்க அண்ணங்களை இப்ப இவங்க அண்ணங்களை மாட்டி விட்டாதான் இவனால இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியும். சரியா? சோ இப்ப வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கடைசியா இவங்க அண்ணனுங்க ஒரு பெரிய இதுக்கு நடுவுல இவன் ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சிடும் இவங்க ஃபேமிலி காட்டு முரடானுங்க அப்படின்னு. சரியா? அவளும் இப்ப ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்றான். அவன் வந்து ஓடுறதுக்கான சோர்ஸா அந்த அஃபேர் பாப்பா, இவன் ஓடுறதுக்கான சோர்ஸா ஃப்ரீடத்தை பாத்துட்டு இருப்பான். பட் கடைசியில எப்படியோ ஸ்ட்ரிக்ட்லி பிளான் அவுட் பண்ணி என்ன பண்ணுவான்னா, இவங்க அண்ணனுங்களை போலீஸ்ட மாட்டி விட்டு போனாதான் நம்மளால உயிர் வாழ முடியும்னு தெரிஞ்சு அவனுங்களை மாட்டி விட்டுருவான். மாட்டி விட்டதுக்கு அப்புறம் இந்த மொமெண்ட்டை தான் இவ்வளவு நேரம் 2 பேர் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே நீ வருவ. அதாவது இப்ப நீ ஒரு ஃபேமிலியா நீ ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணல, பட் லவ்ங்கிறதோ இல்ல ஒரு மேஜிக்கலான ரிலேஷன்ஷிப் இட் ஹேப்பன்ஸ் இல்லையா. இட் ஹேப்பன்ஸ்னாலுமே வந்துட்டு எப்படின்னா அதுதான் கரெக்ட், அது உனக்கு பிடிச்சிருக்கும், நீ ஏன் அதுக்குள்ள போவ. கரெக்டா? அது யாரும் உன்னை புஷ் பண்ணி உள்ள தள்ள போறதில்ல, இல்ல உன்னை உள்ளே வச்சிருக்க போறதில்ல, உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனாலதான் உன்னை உள்ள நீ இருக்க போற. இந்த 2 பேர்த்துக்குமே ஃபேமிலி சிஸ்டம்க்கு மேல பெரிய பிலீஃப் இல்ல. பட் இருந்தாலுமே இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்களா அந்த கதை. இதுதான் டிட்லியோட கதை. இதனாலதான் அந்த படத்துக்கு ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி ஜாலியா சுத்திதான் ஆசைப்பட்டாங்கிற மாதிரி நீ வச்சுக்கலாம். அவன் சொன்னானான்னு கேட்டா தெரியல, பட் நீ வச்சுக்கலாம். என்ன படத்தோட கேரக்டரோட இந்த இந்தியன் பேட்ரியார்கல் சொசைட்டியை வச்சுதான் இது வந்து பிளே அவுட் பண்ணுது இல்லையா படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ ஆப்வியஸா உனக்கு வந்து இதுல இருந்து ஒருத்தர் வெளியில போகணும்னு நினைக்கிறான், அவனுக்கு அதோட பெனிஃபிட்ஸை காட்டுறதுக்கு பதிலாக அதோட பேட் எஃபெக்ட்ஸை காட்டிட்டு ஓகேவா, அதுல இருந்து ஒருத்தன் வெளியில போகணும்னு நினைக்கிறாங்கனாலே நம்ம அதுல வந்து அவனோட அட்டாச் ஆயிடுறோம். அதே நீ லிட்டரலா பார்த்தனாலே இவன் என்ன விஷயத்த டேபுவா சொன்னாலும் அவனுக்கு அது பெரிய விஷயமாவே இருக்காது டிட்லிக்கு.
அவனோட பிரைமல் மோட்டிவ் ஃப்ரீடம் தான். நீ என்ன வேணா பண்ணிக்கவாங்கிற மாதிரி தான் இருப்பான். ஆக்சுவலா அவன் என்ன வேணா பண்ணிக்கலாம், ஏன்னா அவனுக்கும் அந்த ஃப்ரீடம் இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கனாலதான் அவன் நினைக்கிறத அவளால பண்ண முடியல. இததான் அவன் சொல்ல ட்ரை பண்றான் அந்த ஃபிலிம். பட் சொல்ல ட்ரை பண்ற இந்த மாதிரி சீன்ஸ் மூலமா சொல்ல ட்ரை பண்றான். ஈவன் தான் இந்த ஃபேமிலி இல்லனாலுமே, நீங்க ஃபேமிலி இருந்தாலுமே நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், நீங்க நினைச்ச மாதிரி இருக்கலாங்கிறதான் அவனோட இந்த படத்தோட ஒரு கருத்து. சோ இந்த டிட்லிங்கிறத ஆக்சுவலா இது வந்து எப்பவுமே ஒரு படத்தை நம்ம எக்ஸாஜரேட்டட் மாடலா தான் பார்ப்போம். கரெக்டா? ஏன்னா இருக்கிற மாதிரியே காமிச்சா அது ஒரு ஆம்பிளிஃபைட் எஃபெக்ட் இருக்குமானா கிடையாது. அந்த இருக்க எஃபெக்ட் ஆம்பிளை பண்ணி காமிச்சாதான் எல்லாத்துக்கும் புரியும். இப்ப டிட்லியோட ஃபீலிங் நீ பேட்ரியார்கி வைஸ் பார்க்காம பினான்சியல் வைஸாவோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு மென்டல் வைஸாவோ பார்த்தா நிறைய பேருக்கு அவங்க ஃபேமிலி பிடிக்கலாம் இல்லையா? பட் ஆனா ஏற்கனவே இருக்க ஸ்ட்ரக்சர்னாலயோ இல்ல வந்து ஏற்கனவே இருக்க மாரல் வேல்யூஸ்னாலயோ they want to continue what they are doing. They are forced to stick together. இல்லையா? சோ இந்த படம் பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலா நீ அதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தனா லிட்டரலா அவன் சொல்ல வரது ஒன்னே ஒண்ணுதான். ஃபேமிலிங்கிறது நீ சூஸ் பண்ணது கிடையாது. உன்னை சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் உனக்கு ஒரு பெயின் கொடுக்குறானுங்கன்னா நீ அதுக்கு வெளில போகணுங்கிறது உன்னோட தனிப்பட்ட சாய்ஸ், தனிப்பட்ட சுதந்திரம். உனக்கான பேட்ரியார்கல் டியூட்டியோ இல்ல உனக்கான ஃபேமிலி பேஸ்ட் டியூட்டிங்கிறத வந்து நீ பெருசா எடுத்துக்காத அப்படிங்கறத வந்து சொல்றானா, அது ரொம்ப ரொம்ப ரிலேட்டிவா இருக்கு எனக்கு. படங்கிறது மோஸ்ட்லி படமோ பாட்காஸ்டோ இல்ல எந்த சோர்ஸ் ஆஃப் மீடியாவா இருந்தாலும் இட் ஷுட் பி ரிலேட்டட். சோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்தியால இருக்க முக்காவாசி பேருக்கு இந்த இதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ ஒரு ஃபிளாவை பார்த்துட்டு தான் இருக்கும் இல்லையா? பட் அதுக்கு எகென்ஸ்டா வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு நம்மள தடுக்கிறது இந்த மாரல் வேல்யூஸ் தான். ஆமா, பட் ஏன்னா இந்த சொசைட்டில நம்மளுக்கு வந்து மாரல் வேல்யூஸ்னு சொல்லி அத ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ ஆப்வியஸ்லி உனக்கு வந்து அதுல இருந்து கெட் அவுட் ஆகறான வந்து நீ வந்து தைரியமா அவன் போறான், நீ பண்ண முடியாததான் அவன் பண்றான் ஆக்சுவலா. அவ்வளவுதான். சோ டிட்லி பார்க்கும்போது உனக்கு அந்த ஒரு விஷயம் தான் தோணும். பட் அந்த கேரக்டரை அந்த ஆக்டர் பிளே அவுட் பண்ணிருக்கிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உனக்கு பார்த்துட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா அந்த படம் எல்லாரும் பார்க்கணும். அரை 305 கடவுள்ல வந்து பிரகாஷ் ராஜ் ரோல் கடவுள். ஓகே, ஐ அம் கோயிங் வித் தட் ரோல். எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். இது பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ்ல இது ஒண்ணு தமிழ் சினிமால வந்து சொன்ன கேரக்டர்ல. சோ ஆப்வியஸா நீங்க கடவுள்னா என்ன நீங்க நினைக்கிற உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கடவுள் சொல்லுங்க. வரம் கேட்டா வரம் கொடுப்பாரு, அப்புறம் தேவையில்லாம இன்ட்ரெஸ்டிங் ஈவென்ட்ஸ் உங்க லைஃப்குள்ள பூத்தி உங்களுக்கு எதையா ஒரு விஷயத்த கத்து கொடுப்பாரு. நீங்க அதுல இருந்து மாறுறீங்களா இல்லையாங்கிறதா. நீங்க ஒரு நல்ல கடவுள் பிலீவரா இருந்தீங்கன்னா கடைசியில ஹெவனுக்கு போய் அவர் கூடயே இருந்துக்கலாம் சொல்றாங்க. இல்லன்னா அவங்கள ஹெல்ல ஓட்டு செய்வாருங்கிறானுங்க. சோ ஆப்வியஸா கடவுளுங்கிறவரை வந்து உங்க வாழ்க்கையை மாத்திரமே பார்த்துட்டு இருக்காரு, கடவுளுக்கான வாழ்க்கையை பார்க்க மாட்டீங்க. கடவுளே நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம சென்ட்ரிக்கா தான் யோசிப்போம். ஆமா, எல்லாருமே உலகத்துல இருக்க எல்லாரும் அப்படித்தானே. அவங்க உலகத்தோட பிரைம் சப்ஜெக்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. அது தப்பும் இல்ல, கரெக்ட் தான். ஏன்னா அப்பதான் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் இருக்கு. இல்லன்னா மிட் லைஃப் கிரைசிஸ்ல போயிடுவானுங்க. சொல்லுங்க, வாழ்க்கைக்கு இல்லன்னா வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு 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 ஸ்ட்ரக்சர் இருக்காதுங்க. எதுக்காக வாழ்றோம்னு தெரியாது 90% பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இந்த ஹோல்டு பண்ணி எந்த தப்பு விடாம பண்றது வந்து கடவுள் தான் இல்லையா? சோ ஆப்வியஸா நம்ம வந்து இதுல வந்து கொஞ்சம் கடவுளை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா அதுல செட் பண்ணிருந்தேன். இது ஃபுல்லா ஃபேண்டசி, கடவுள்ன்ற ஒரு டாபிக்கே ஒரு ஃபேண்டசி தான் இல்லையா? சோ கடவுளை இந்த படத்துல வந்து கடவுளோட ரோலை வித்தியாசமா பிளே அவுட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு கதையை சொல்றோம், அந்த கதையில லாஜிக்கலா நடக்க முடியாது, பட் லாஜிக்கலா இல்லாத விஷயத்த சொன்னாதான் அந்த கதை முடிவு பெறும்னா நீ அந்த இடத்துல கடவுளை போறதுல எந்த தப்பும் இல்ல. ப்ரொவைடட் தட் அந்த கதை ஒரு நல்ல கருத்தை சொல்லுது, அந்த கதை எதையோ ஒரு விஷயத்த முன்னகர்த்தி போகுதுன்னா பிரச்சனையே இல்லை. ஆமா, இதுல வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கிறத தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். கஞ்சா கருப்பு அவரோட ஃபேமிலி, சந்தானம் அவரோட ஃபேமிலி, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பட்டாபி இருக்காருல்ல, எம்எஸ் பாஸ்கர் அவரு, அதுக்கப்புறம் ஒரு அந்த ஏரியா வந்து இது பண்ற ஒரு டான், அந்த ஏரியால வந்து ஒரு இந்த கடை நடத்திட்டு வர, டீ கடை நடத்திட்டு வர ஒரு பாயா இல்ல அவரு சம்திங் சபரிமலை போவாரு, அவர் ஹனிஃபா ரோல் பண்ணியிருப்பாரு அதை. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யாருன்னா அந்த ஹீரோயின் ஜோதிர்மயி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, மெஸ். ஸோ இப்படி டைனமிக்கா உங்களுக்கு படம் ஃபுல்லா வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் வரும். படத்தோட சக்சஸ்க்கான காரணமே அந்த ஒரு கேரக்டர் தான். விஎஸ் ராகவன், வயசான ஆள் ஒருத்தர் வருவாரு, அவரோட டெத்து தான் வந்து படத்தோட அந்த இவர் மனிதனா மாறினதுக்கு அப்புறம் வர்ற ஒரு கேரக்டர். தென் அங்க இருக்கிற ஒரு ஏத்திஸ்ட் பெரியாரிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க இன்னொரு இந்த ஒரு இன்ட்ரோவர்ட் இருப்பான். யூ சி ஆல் உங்க லைஃப்ல நீங்க மீட் பண்ற எல்லா கேரக்டர்ஸுமே அது இந்த படத்துல இருக்கும். கடவுள் ஒவ்வொருத்தரோட லைஃப்ல போகும்போது ஓகேவா, when he is not using that powers,
வாட் ஹேப்பன்ஸ்ன்றது வந்து ஒரு சூப்பர்வா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. முக்காவாசி பாத்தீங்கன்னா கடவுள் வந்து எல்லா கேரக்டரோடையும் மேஜிக்ஸ் பண்றதை தாண்டி கான்வர்சேஷன்ஸ் தான் போட்டிருப்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் போறது வந்து இவங்க 2 பேரையும் பாப்பாரு. இவங்க 2 பேருக்கு இருக்கிற பிளாஸ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்பாரு. இவங்க 2 பேர்ட்டையும் யார் 2 பேருன்னா கஞ்சா கரெக்டையும் சந்தானத்துக்கிட்டையும் அவர் உங்களோட பிளாஸ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பாரு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க தெரியுமா வரம் அப்படின்ற கான்செப்ட், அதை இவர் தர மாட்டாரு. சோ இவர் வந்து உங்களோட ரெகுலர் காட்ல இருந்து அப்பயே வெளியில போயிடுறாரு. இவர் என்னடா வித்தியாசமா இருக்கு, நீங்க இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால பார்த்த கடவுள்கள் எல்லாருமே குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லிதான் கேட்பாங்க இல்லையா. இவர் அதை பண்ணாதப்பே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது வந்துடும், ஓகே என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. தென் அங்க இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் வந்து அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவரை ஏமாத்தி விட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஏத்திஸ்ட பார்த்து பேசுறதாகட்டும், அந்த இடத்துல வந்து அந்த ஏத்திஸ்டோட பாயிண்ட் எல்லாத்தையும் கரெக்ட்னு சொல்லு, அவரோட பாயிண்ட் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகேவா, பட் அந்த காடை ஒருத்தன் பிலீவ் பண்றதுக்கான காரணம் என்னன்றதை வந்து அவன் தான் செமையா பேசியிருப்பாரு. அந்த காட் இஸ் நோவேர் அப்படின்றதுல இருந்து நவ் ஹியர்ன்றதுல மாத்திருப்பாரு. அந்த ஒரு ஐரானிக்கல் செட் பண்ணிருப்பாரு, நானே காடு தான்றத. ஸோ அந்த ஹோல் திங் நடக்கும். தென் வந்து அங்க ஒரு பையன் வந்து ஒரு பையனோட அப்பா வந்து ஒரு பையன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் கிருஷ்ணர் வேஷம் போட்டு. அவங்க அப்பா கேன்சர் இருக்கும், அவருக்கு வந்து இது ஆப்ரேட் பண்றதுக்கு இது தேவைப்படும், அவர் செத்து போயிடுவாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த அவருக்கு அந்த பவர்ஸ் இல்லாத போது, ஒரு பவர் இருக்கும் போது என்னன்னா ஒரு இவன் தப்பு பண்ணுவான், யாருன்னா அந்த வில்லன் ஒரு தப்பு பண்ணுவான். அவன் தப்பு பண்ணப்போ இவர் வந்து ஆக்சுவலா வந்து வாட் ஹி இஸ் டூயிங் பெஸ்ட் ஹி இஸ் கோயிங் டு டெல் தட் நான் வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்துருவாரு. தென் வென் ஹி இஸ் நாட் வித்வுட் பவர்ஸ் ஹி பிகம்ஸ் ஹியூமன் இல்லையா. அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா அவரோட 1-on-1 பேட்டில் வச்சிருப்பாரு. he goes and fight with that guy to protect something. he plays out his emotions. அவன் வந்து அவனோட என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் ஒரு முறை இல்லாம அவன் வந்து அவனோட எக்ஸ்ட்ரீம் அந்த ஒரு புஷ்ல இருந்து அவன் வந்து அங்க இருந்து ஆக்ட் ஆவான். ஸோ அந்த கேரக்டர் வந்து இஸ் ஜஸ்ட் அ மேன் வித் எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டிஸ் தட் ஹஸ் டு டூ வித் இட். அண்ட் ஹி இஸ் கோயிங் டு கிவ் சம் பிலசாபிக்கல் ஐடியாஸ் ஹியர் அண்ட் தேர். எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாப்ல. ஒரு கம்ப்ளீட் ஃபீல் குட் மூவிக்கான ஒரு கேரக்டரா வளர்ந்துட்டு இருப்பாரு. இப்போ இந்த அரையன் 305 கடவுள் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா படுறது என்னன்னா 2மே இருக்கும் இல்லையா. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் கடவுளா மாறினா அவன் என்னெல்லாம் பண்றான், அவன் கடவுளுக்கான டெபினிஷன் அவன்கிட்ட என்னவா இருக்கு, அவனுக்கு கடவுளுக்கு ஈக்குவலண்டான பவர் கிடைச்சா அவனோட ஆசையெல்லாம் என்னவா இருக்குங்கிறது அவனோட அத ஒரு பெர்ஸ்பெக்டிவா காமிச்சிட்டு இருப்பானுங்க. இன்னொருல கடவுளுங்கிற ஒருத்தருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் பவர் எல்லாம் இல்லைன்னா அவரால என்ன பண்ண முடியுதுங்கிறதான். ஆனா நீ இதுல நல்லா பார்த்தானா தெரியும், ஈவன் தோ இப்ப ஆக்சுவலா அந்த டிஸ்க் யாருக்கு இருக்கோ அவன் தான் கடவுளுங்கிற மாதிரிதான் அந்த படத்தோட இது இருக்கும். பட் ஈவன் தோ சந்தானம் அண்ட் இவன் கஞ்சா கருப்பு கிட்ட அந்த டிஸ்க் இருந்தாலும் யூ ஸ்டில் பிலீவ் பிரகாஷ்ராஜ் இஸ் த காட். ஏன்னா அவன் கடவுளா வந்து டிஸ்க் மாறினாலும் அவன் ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருப்பான்னா இந்த பிலாசபிக்கல் ஐடியாஸ டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், அவன் ஹேட்டை எந்த இடத்துலயுமே கொடுத்துருக்க மாட்டான். நீ நல்லா பார்த்தானா தெரியும், எல்லா இடத்துலயுமே லவ் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணா. he still strives to change people's life இல்லையா. அந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கடை வச்சிருக்க அம்மாக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மேன்ஷன்ல இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும். முக்கியமான இது இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த பட்டாபி MS பாஸ்கருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதையும் அவர் சூப்பரா டீல் பண்ணிருப்பாரு. அது ஒண்ணு இருக்கும். அப்புறம் ஒருத்தர் சாவறதுக்கு முன்னாடி அவர் பெரிய டிராவல் ஒண்ணு கூப்பிட்டு போவானுங்க. சோ இந்த மாதிரி even though he doesn't have the power, he has that will to help people and he has the will to give what people wish இல்லையா. அவங்க லைஃப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுது. நீ இன்னவே இந்த கேரக்டர் என்ன சொல்ல வருதுன்னா, ஒருத்தன்ட்ட டிஸ்க் இருந்தாதான் அவன் கடவுளுங்கிறது கிடையாது இல்லையா. அவன் பேசிக்கா நல்ல மனுஷனா இருந்து 4 பேர்த்தோட லைஃப மாத்த முடிஞ்சுனாலே அவன் he still காடுங்கிறத அந்த படத்துல சொல்லுவானுங்க இல்லையா. in a way you are not condescending mainly. condescending obnoxious சொல்றதுக்கு பதிலா if you are going to do in the love way and the hate பரப்பாம you are going to do it in the love way, you are the god. அவ்வளவுதான். டிஸ்க தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல இங்கேயும் ஒரு கேரக்டர் வரும். எதையுமே பண்ணாம சோம்பேறித்தனத்துல லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நம்ம இளவரசு வந்து அந்த டிஸ்க் எடுப்பாரு. அவரோட கேரக்டருக்கும் ஒரு ஆர்க் இருக்கும். அவர் அதுக்கப்புறம் துப்புரவு வேலை செய்யறதுக்கு கடைசியில போவாரு. எந்த ஒரு வேலையுமே செய்யாம இருந்துட்டு சோம்பேறித்தனத்துல வந்து லைஃப்ல முன்னேறணும்னு நினைக்கிறது அவருக்கு ஒரு செட்
இந்த படத்துல அவர் எல்லா கேரக்டரோடையும் டீல் பண்ணியிருப்பாரு. எல்லா கேரக்டருக்கான ஒரு ஃபிளாவையும் வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு பிரகாஷ் ராஜ். அதான் சிம்பிளா இப்ப இவனோட சேஞ்சுக்குமே வந்து பிரகாஷ் ராஜ் தான் ரீசன். அவனும் ஏதோ சொல்லியிருப்பான் இல்லையா அவன்கிட்ட, அதனாலதான் அவன் வேலைக்கு போலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு வந்திருக்கும். அவன் தான் கொண்டு வந்து தருவான் டெஸ்க் இல்லையா. சோ அதான் சிம்பிளா நீ ஒரு நல்ல கிரியேட்டரை இப்படிதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப இந்த படத்தையே வந்து கடவுள் வராரு அப்படிங்கிற சீன்லயே உன்னால ஈஸியா வந்து லாஜிக்கல் ரீசனிங் போட்டா எப்படிங்க கடவுள்லாம் வர முடியாது, ஒரு டம்மி படம்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் எண்ட் ஆஃப் டே அவன் ஒரு நல்ல கிரியேட்டரா இருக்கான், பிளஸ் ஒரு நல்ல கேரக்டர் ஸ்கெட்ச் அவுட் பண்ணிருக்கான். கடவுள் அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து நீ இதுலயே பார்த்தேன்னு வச்சுக்குவேன், என்ன சொல்றது, நம்மளோட அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் எல்லாத்துலயும் பார்த்தோன்னா கடவுளுங்கிற ஒரு கேரக்டர் தான் நம்மள்ட்ட புகுத்த ட்ரை பண்றானுங்க. இன்னவே கடவுளுங்கிற ஒருத்தன் எவ்வளவு நல்லவனா இருக்கான், அவன் எவ்வளவு கைண்ட் ஆஃபா இருக்காங்கிறத புகுத்த ட்ரை பண்றானுங்க. பட் நம்ம அந்த கடவுளுங்கிற கேரக்டர் பார்த்து அவங்ககிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிறத விட்டுட்டு அவனை ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அவன் மட்டும்தான் ஐடியல் பர்சன், அவனா நம்மளால மாற முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறோம் இல்லையா. அவன் தான் ஐடியல் பர்சன், அந்த ஐடியல் பர்சன் கீழே நாங்களா இருக்கோம் பாத்துக்க, நாங்கெல்லாம் கரெக்டான ஐடியல் பர்சன் கீழே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மந்தையாதான் மாற ட்ரை பண்ணிருக்கோம். பட் இந்த படத்துல இன்னவே அவன் அதான் பிரேக் பண்ண ட்ரை பண்றான். ஈவன் தோ கடவுளுங்கிற ஒரு கேரக்டர் பிக்சர்ஸா இருந்தாலும் அவனாலையும் ஹியூமனா இருந்து ஸ்டில் ஹி கேன் பி எ கடவுள். சோ ஹியூமனா இருக்க நீங்களும் யூ கேன் ஸ்டில் பி எ கடவுளுங்கிறதா சொல்ல வராரா என்னன்னு தெரியல. பட் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு இல்லையா. நாம நீ ஆரம்பத்துல சொன்ன இல்லையா, கடவுளோட வேலையே வந்து அப்சர்வ் பண்றது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரியல் வேர்ல்ட்ல பார்த்தனா இன்னொருத்தர் அப்சர்வ் பண்றதுக்கான டைமே யார்ட்டும் இல்ல. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்களோட பர்சனல் கோல்ஸ், பர்சனல் மோட்டிவ்ஸ்ல பெரிய இது இருக்கு. நம்ம எல்லாருமே நம்ம ஏதாவது பண்ணணும், என்னோட போட்டோ கீழே நான் இவ்வளவு வச்சிருக்கணும், இவ்வளவு கோல்ஸ் வச்சிருக்கணுங்கிற ஐடியா இருக்கு இல்லையா. இந்த ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் ஆர்ட் பேஸ்டா ஏதாவது ஒண்ணு பண்ற ஆட்கள்னால மட்டும்தான் இன்னொருத்தங்களை அப்சர்வ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட முடியும். பர்சனலா பண்ண முடியலனாலும் ஒருத்தங்களை அப்சர்வ் பண்ணி ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு அவங்கள போர்ட்ரே பண்றதன் மூலமா வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா, கடத்துறாங்க, அது 4 பேர் பாக்குறானுங்க, அதனால 4 விஷயத்த கத்துக்கிறாங்க. சோ அந்த பாக்குற ஆடியன்ஸ்மே வந்து டைரக்டா ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணலனாலும் யாரோ ஒருத்தவங்க ப்ரொஜெக்ட் பண்ற ஏதோ ஒரு கேரக்டர் அப்சர்வ் பண்றாங்க இல்லையா. இப்ப இந்த கேரக்டர் லிட்டரலா என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்றதுல இருந்து ஏதோ ஒரு பிலோசாபிக்கல் விஷயத்த அவங்களுக்குள்ள புகுத்துது, இல்ல ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் தாட்டை தான் கொடுக்க ட்ரை பண்ணுது. சோ அதுவே போதும், யூ கேன் பி எ காட், தட்ஸ் எ லாஜிக்கல் காட்ங்கிற மாதிரி தான் படம் ஃபீல் ஆகுது. இதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஆக்சுவலா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அமிலின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து இந்த படம் அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கு. ஆனா இன்னுமே வந்து நம்ம ஊர்ல நிறைய பேர் பாக்கணுங்கிறதா என்னோட இன்டென்ஷன் இந்த படத்தை. ஏன்னா இது ஒரு அந்த மாதிரி ஒரு படம். இப்ப இந்த அமிலிங்கிற கேரக்டர் பாத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இவ ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு பார்த்தனா சரியான இன்ட்ரோவர்ட். இப்ப இன்ட்ரோவர்ட்ங்கிறவங்க வந்து பிறக்கும் போதே இன்ட்ரோவர்ட்டா பிறந்துடுறாங்களான்னு கேட்டா கிடையாது. அது அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் இல்லையா. இப்ப இந்த படமே ஸ்டார்ட் ஆகுறது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அமிலிக்கு வந்து சின்ன வயசுலயே ஹார்ட்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுக்க முடியாது, வீட்லயே தான் வச்சு பாத்துக்கணும். ஆனா அவ நார்மலா தான் இருப்பா, பட் ஆனா வீட்லயே தான் வச்சு பாத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்புறம் அவங்க அம்மா ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துருவா. இதெல்லாமே ஆனா காமிக்கலா தான் காமிச்சிட்டு இருப்பானுங்க, சீரியஸா தான் இருக்காது. இப்ப இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல ஒரு குழந்தை வளர்க்கப்பட்டா ஆப்வியஸ்லி ஷி வில் பி an introvert இல்லையா. பட் இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க எல்லாம் வாழ்க்கையே என்ஜாய் பண்ணல, யாரு கூடயுமே அவங்களால கனெக்ட் ஆகிக்க முடியாது, இல்ல யாரு கூடயுமே அவங்க வாழ்க்கை சந்தோஷமாவே இல்லங்கிறது வந்து நம்மளோட தப்பு தான். ஏன்னா இப்ப இந்த படத்துல ஆக்சுவலா அமிலிங்கிற கேரக்டர் ஆரம்பத்துல எப்படி இருப்பானா, அவளால எல்லா சின்ன சின்ன விஷயத்துல இருந்தும் சந்தோஷத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து சேர்த்து வைக்கிறது, அப்புறம் தூரத்துல இருந்து ஒரு சில ஆட்களை அப்சர்வ் பண்றது, அப்புறம் ரொம்ப இந்த போஸ்டிங் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் சேர்த்து வைப்பானுங்கல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஷீ இஸ் எக்ஸைட்டிங் ஹாப்பினஸ். சரியா, அப்ப இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் இல்லையா. பட் ஒரு கட்டத்துக்கு மேல நீ ஒரு ரொட்டீன்குள்ளேயே இருக்காங்க போது இவ ஒரு பிளேஃபுல்லான ஆள் தான். இன்ட்ரோவர்ட்டா அவளுக்குள்ளே என்ன பண்ணிக்க முடியுமோ அதான் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை விட பெரிய சந்தோஷமா அவன் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும். என்னன்னா அவன் வீட்டுல இருக்க ஒரு பழைய பொருள் ஒண்ணு கிடைக்கும், அவன் வீட்டுல ஒரு ட்ரெஷர் மாதிரி. அதுனா யாரோ ஒருத்தவங்களோட பழைய ட்ரெஷர் பாக்ஸ். அந்த ஓனரை கண்டுபிடிச்சு அந்த ட்ரெஷர் பாக்ஸ குடுக்கணும்னு இவன் முடிவு பண்ணிடுவா. ஏன்னா இவன் நல்லவ பொதுவாக முடிவு பண்ணிடுவா. ஆனா இப்ப நீயா இருந்தானா என்ன பண்ணுவ, யாரோ ஒருத்தவங்களோட போனை கீழே இருந்து எடுக்கிறேன்னா
நம்ம அந்த போனை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க சந்தோஷத்தோட அவங்க நம்மள திரும்பி எந்த அளவுக்கு விஷ் பண்றாங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்ப்பாங்க. பட் அமிலி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அஸ். அவன் என்ன பண்றான்னா, நான் ஒரு பெரிய ட்ரெஷர், அதாவது ஒருத்தன் 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சு இது அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு கொடுக்குறேன். பட் நான் தான் கொடுத்தேன்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். அவன் சந்தோஷமா இருக்காங்கிறத வந்து நான் தூரத்துல இருந்து பாத்துட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கறது அவளோட இன்டென்ஷன். சோ இப்பவே நம்மளுக்கு புரிஞ்சிருது இவ ரொம்ப நல்லவ, பொதுவாவே இவ ரொம்ப நல்லவ. ஆனா இவளுக்கு மக்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அப்ப இப்ப இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்த பண்ணிடுறாள, அந்த ஆள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவ தூரத்துல இருந்து பாக்குறா, பார்த்தோன்னே என்ன நினைக்கிறான்னா, ஏன் நம்ம இது எல்லாத்துக்குமே பண்ணக்கூடாது, ஆமா இந்த அபார்ட்மெண்ட் இருக்க எல்லாத்துக்குமே அவங்க என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனா அவங்களுக்கு தெரியாம அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு பாத்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு as an introvert-ஆ யார்கிட்டயும் ரீச் அவுட் பண்ண முடியாத ஒருத்தி, ஆனா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாத்துக்கும் பிடிச்சத இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கா. பட் பண்ணிட்டே இருக்கும்போது ஆக்சுவலா உனக்கு தெரியுது கரெக்டா போகுது, படம் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு, இவனும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான்னு. போற வழியில இவளுக்கு ஒரு லவ் வந்துருது. அதுவுமே வந்து எப்பவுமே ஒரு நல்ல படம்னா ஒரு செட்டப்ங்கிறது வந்து செட்டப் மாதிரியே இருக்காது, அது ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கும். நீ அந்த ஜேர்னில போயிட்டு இருப்ப, கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது ஒரு செட்டப் அப்படின்னு. சோ அந்த செட்டப்பின் மூலமா she faces her love of her life. இப்ப ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. நீ வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம் ஈஸியா, அதே மாதிரி மக்களை அப்சர்வ் பண்ணிடலாம். இது எதுக்குமே வந்து நீ அவங்கள்ட்ட பேசணுங்கிற தேவை கிடையாது. பட் லவ் பண்றதுக்கு நீ அவங்கள்ட்ட பேசிதான் ஆகணும் இல்லையா? அப்ப இப்ப இவ்வளவு நேரம் நீ அமுலிய ஃபாலோ பண்ணிட்ட. அமுலி வந்து ஒரு சச் அ கியூட் உமன், அவ பார்க்கவும் அழகா இருக்கா. அவ போய் பேசினா ஆப்வியஸ்லி அவன் ஓகே சொல்லிடுவான்னு தெரியும். அது போக ஹீரோவோட ஒரு ரொம்ப பிடிச்ச ஹீரோக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு பெரிய பொருள் வந்து ஹீரோ அமிலிட்ட மாட்டிரும். இப்ப இதெல்லாம் இவ எப்படி பண்ண போறா அப்படிங்கும்போது அமிலிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், போய் பேசுறது அவங்கள்ட்ட அப்படின்னு. அது போக அந்த ஹீரோல்ட்ட இருந்து ஒரு விஷயம் தொலைஞ்சு போகுது இல்லையா, அந்த தொலைஞ்சு போற விஷயத்திலயும் ஒரு சின்ன ஹூக் இருக்கும். சோ ஹீரோவே அந்த விஷயத்தை வச்சு ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கதான் தேடிக்கிட்டு இருப்பான். அந்த விஷயத்தை இவ சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவா. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் வந்து இவளால போய் ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி பேச முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இவ ஒரு இன்ட்ரோவர்ட் இல்லையா, இவ வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பா, பேசவே மாட்டா கடைசி வரைக்கும். ஆனா இப்ப இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த அமிலிங்கிற கேரக்டர் இவ்வளவு நாள் பண்ணிருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு சந்தோஷப்படுத்தி இருக்கு இல்லையா, இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பேரலா பாத்துட்டே வரும். ஒரு என்விரான்மென்ட்டே அவங்க கீழ வந்து அந்த காஃபி ஷாப்ல வந்து ஒரு 2 பேரை செட் பண்ணி விடுவா. அந்த மாதிரி she does all those cute things எல்லாமே பண்ணிருப்பா. சோ இப்படி ஒருத்தி கஷ்டப்பட்டு இந்த என்விரான்மென்ட்டே மாத்திட்டா. பட் இந்த என்விரான்மென்ட் இதனால இவளுக்கு என்ன எதுவுமே நடக்கல. இவ இன்னமும் வந்து யாரு கூடயும் இப்ப இவ கனெக்ட் பண்ணி விட்டவங்க எல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. பட் இதனால அமிலிக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீ வந்துருவ. அப்பதான் ஆக்சுவலா அமிலி வீட்டுக்கு ஆப்போசிட்ல அமிலியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு பெயிண்டரா இருப்பாரு. அவர் ஒரு பெயிண்டிங்க கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஒருத்தர் தான் இவ வந்து ஆக்சுவலா வந்து கொஞ்சம் வெளியில போய் அவ அவுட்வர்டா பேசுற ஒரு ஆளு, அவுட்வர்டா பேசுவா. ஏன்னா அப்புறம் அவரு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு பெயிண்டிங்ல இருக்க ஒரு கேரக்டரா தான் அமிலி அவர் பாப்பாரு. ஆக்சுவலா அமிலியோட பிரச்சனை என்னன்னு அவருக்கு புரிஞ்சிடும். அவருக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் இவ இவ்வளவு நல்லது பண்றா, இவளுக்கு இந்த மொமெண்ட் இவளால கிராப் பண்ண முடியலன்னா இவளால இது பண்ணவே முடியாது, இவளால சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஐ மீன் இந்த சந்தோஷமான மொமெண்ட் இவ மிஸ் பண்றா அப்படிங்கறது தெரிஞ்சு அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாருன்னா லிட்டரலா ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாரு, நீ கண்டிப்பா போய் அவன் ரீச் அவுட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவ வெளில வருவா. அப்ப அந்த ஹீரோ வந்து 2 பேரும் சேர்ந்துருவாங்க. இப்ப நான் இந்த படத்தை இந்த கேரக்டரை மட்டும் சொல்லும் போது உங்களுக்கு இதா இருக்கலாம், பட் படமா பார்க்கும்போது செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஊர் முழுக்க போட்டோஸ் வைக்கிற ஒரு ஆளை வந்து கண்டுபிடிக்கும் போது அந்த எதுக்காக வந்து போட்டோ அடிச்சிருக்கான்றதை இவங்க வந்து ஒரு டீப் ஆர்ட் ஹவுஸ் திங்கா சொல்லும் போது அதுக்கு ஒரு காமிக்கல் எண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு காமிக்கல் எண்ட் இருக்கும். அது போக படத்துல இப்போ ஒரு சில படத்துல படத்துக்கு தேவை இருக்குன்னு இல்லாம ஒரு தேவையில்லாத டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கும். ஒரு வாய்ஸ் ஓவர் வருதுன்னு வச்சு, கிரியேட்டரோட வாய்ஸ் ஓவர் வருதுன்னா இவன் பேரு குமார், இவன் இந்த மாதிரி ஒருத்தன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்கு. இவன் பேர் குமார், இவனுக்கு ரொம்ப நேரம் பென்சில சீவிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்ட இது பண்ணிட்டே வருவானுங்க. ஆக்சுவலா உனக்கு ஆரம்பத்துல பார்க்கும்போது எதுக்கு இதெல்லாம் சொல்றானுங்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னமே அந்த படத்தோட கருத்தே அதுதான், உன் வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுட்டே இரு, அப்பப்ப எதையுமே மிஸ் அவுட் பண்ணாத. அது அதே மாதிரி நீ மத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அது கண்டிப்பா
இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பாசிட்டிவ் என்வரான்மெண்ட். அந்த பாசிட்டிவ் என்வரான்மெண்ட்டே உனக்கு என்ன வேணுங்கிற பாசிட்டிவான ஒரு விஷயத்த உன்னைய சேர்த்தி நகர்த்துங்கிறதா இந்த படத்தோட கதை. சோ அமிலிங்கிற கேரக்டர் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். அவ பண்ற குட் டீட்ஸ்னால எப்படி the world is coming to herங்கிற மாதிரி தான் அந்த படம் முடியும். அதான் சிம்பிளா என்னன்னா, ஒரு கேரக்டர் காமிக்கிறது மூலமா தான் நம்ம அந்த கேரக்டரா இருக்க முடியுமான்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம அந்த கேரக்டர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். சோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரை தான் நான் அமிலியை பாக்குறேன். she can get happiness from anything. சிம்பிளா ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிறத அவளால் அப்சர்வ் பண்ணி சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு கல்லு வந்து ஒரு அன்இவன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறத பார்த்து அவளால சந்தோஷமா இருக்க முடியும். அது போக மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவளால சந்தோஷமா இருக்க முடியும். அதே மாதிரி இந்த படத்தை பாத்தீங்கன்னா அமிலி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். அதான் இந்த படத்தை பார்த்துருக்கேன். ஒரு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்கிற மூவிஸ் வந்து இட் கேன் ஆல்வேஸ் டிராவல் டு இல்லையா. கண்டிப்பா நீ வந்து எந்த லோ மொமெண்ட்ல இருந்தாலும் இந்த படத்தை போட்டு பார்க்கலாம். இது ரொம்ப ஜாலியா இருக்கும். உனக்கு ஒரு ரொம்ப பர்சனலான படமா இருக்கும். ஆமா, இந்த மாதிரி மூவிஸ் வந்து நம்மளுக்கு வந்து whenever you want to see இதை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அந்த ஒரு you can embrace something, ஒரு you can take away every time you take away something from this இல்லையா. every time you watch you can feel that something is good, you can be better. எல்லாத்துக்குமே you can feel better. நீ ஏதோ ஒன்று பெருசா பண்ணாதான் நீ சந்தோஷமா இருக்கணும், இல்ல நீ வந்து வேற ஏதோ ஒரு பெரிய கோலை வச்சு அதை அச்சீவ் பண்ணிட்டு தான் நீ வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்காம இட் கேன் கெட் டு யூ எனி மொமெண்ட் எனி டைம்ன்றத வந்து இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒரு இதுவா கொடுத்திருப்பான். சோ அதனால எனக்கு அமிலிங்கிற கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நீங்க முன்னாடியே சூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா. இந்த டாபிக் பேச ஆரம்பிச்சோன்னு அமிலின்னு வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ்ல நம்பர் 1 நீங்க வச்சுக்கலாம் இந்த கேரக்டர். ஆப்வியஸா எல்லாருக்கும் அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் பாக்குறது பிடிக்குமான்னு கேட்டா இல்ல, பட் அவுட் ஆஃப் த பாக்ஸா வேற ஜானர், ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா மாறிடும் தெரியுமா. அந்த படத்தை அந்த ஹீரோயின் பேர் எனக்கு தெரியல, ஏன்னா ஒரு ஸ்பானிஷ் பேருன்னு நினைக்கிறேன், பிரெஞ்சு பேருன்னு நினைக்கிறேன் பேரு. பட் ஆனா அந்த கேரக்டர் அவங்க பிளே பண்ணிருக்கிறது தெரிக்க விட்டுருப்பாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து லிட்டரலா உனக்கு இந்த மாதிரி எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர்ஸ் எல்லாம் நம்பணும்னா அவங்க உண்மையாலுமே அதை பிளே பண்ணும் வேற லெவல்ல. பொண்ணு இவ்வளவு பிளேஃபுல்லா இருக்கா, இன்ட்ரோவர்ட்டா இருக்கா, வேற ஒருத்தவங்க ரீச் அவுட் பண்ண முடியலங்கிறது உனக்கு லிட்டரலா அவன் மூவ்மெண்ட்ல இருந்து தெரியணும் இல்லையா. ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், அவ எப்படி மூவ் ஆகுறதா, அப்புறம் அந்த அவ உள்ள என்ன நினைக்கிறாங்கிறது அவ சொல்லலாம் மாட்டா. ஏன்னா நார்மலா பேசவே மாட்டாங்க, எப்படி எமோஷன்ஸ் கோத்தியா மாறும். இதெல்லாம் பிளே பண்ணணும்னா அந்த ஆக்ட்ரஸ் வந்து வேற லெவல்ல அதை புல் ஆஃப் பண்ணிருவாங்க. அந்த ஆக்ட்ரஸோட இதுவே அதாவது என்ன சொல்றது, அந்த ஃபர்ஸ்ட் 5 minutes 10 minutes இருக்குல்ல, அதுவே வந்து நம்மளுக்கு இட் வில் புல் அஸ் இன்டு தி கேரக்டர் இந்த ஃபிலிம்னு சொல்லிடலாம். சோ நிறைய ஐகானிக் வில்லன் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா. நீங்க வந்து ஒரு ஜோக்கர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐகானிக்கான வில்லனை வந்து நீங்க வந்து டைம் டு டைம் பார்த்துட்டே வருவீங்க. என்னோட இன்ஃபேக்ட் ஜோக்கர்லாம் வந்து ஐடலைஸ் பண்ணி வேற லெவல் இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா ஆக்சுவலா நீங்க வந்து அந்த கேரக்டரோட பெயினை தான் நீங்க வந்து டேக் அவே பண்ணுமே தவிர்த்து அந்த கேரக்டரோட ஆக்ஷன்ஸை வந்து நீங்க வந்து பிரைஸ் பண்ணக்கூடாது. அது ஆக்சுவலா இட்ஸ் அ பேட் திங் டு டூ. அவன் வந்து ஒரு பைத்தியம் ஆக்சுவலா. ஹி வென்ட் த்ரூ அ சைக்காசிஸ் பிரேக் டவுன். அந்த கேரக்டரோட ஆக்ஷன்ஸ் வந்து நீங்க எம்ப்ரேஸ் பண்ணவே கூடாது. அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஹீரோயிக் திங்கா வந்து பொர்ட்ரே பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம வில்லன், இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வில்லன், ஆண்டன் சிகர். ஓகேவா, எல்லாருக்கும் ஆப்வியஸா தெரிஞ்ச ஒரு கேரக்டர். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன்ல வர வில்லன் இவர் தான். ஓகே, அந்த நாவல் எழுதின ரைட்டர் வந்து இதை சொல்றப்போ அந்த கேரக்டருக்கே பேர் என்ன சொல்லுவார்னா, ஐ ஜஸ்ட் லைக்ட் ஹவு இட் சவுண்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கேரக்டருக்கு ஒரு மீனிங், பேருக்கு ஒரு மீனிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவன் ஹீஸ் லிட்டரலி அ மேன் வித் நோ நேம். ஓகேவா, நீங்க ஒரு இந்த ஃபர்ஸ்ட் இந்த வெஸ்டர்ன் ஜானர் ஒன்று ஆரம்பிச்சது தெரியுமா, இந்த கௌபாய் மூவிஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து மேன் வித் நோ நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ நேம் அண்ட் நோ ஐடென்டிட்டி. அவன் ஊருக்குள்ள வருவான், ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு சம்பந்தமே எல்லாம் கிளம்பிட்டே இருப்பான். ஓகேவா, இது அப்படியே வைஸ் வெர்சாவா இவன் வந்து வில்லன் மேன் வித் நோ நேம். ஃபர்ஸ்ட் இவனோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, இவனுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும், இவனுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கும். இஃப் ஹி கிவ்ஸ் அவுட் ஹிஸ் வேர்ட், இவன் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு ஹீரோவோட திங் எல்லாமே இதான், நம்ம பெர்ஸ்பெக்டிவ் பேஸ்ட் மூவின்ற சொல்றதோட திங் இதாங்க இல்லையா. இவனுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஒரு வார்த்தை கொடுத்துட்டான், வாக்கு கொடுத்துட்டான்னா அதை கண்டிப்பா பண்ணுவான். ஓகேவா,
இவன் வந்து ஒரு 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 கோல் இருக்கு இவன் மைண்ட்ல, அதுக்கு இன்டரப்ஷன் வந்து இவனோட சைட்ல இருந்து இவன் டீமே அதுல வந்து இன்டரப்ஷன் இவன் ஃபீல் பண்ணானா அவங்கள கொல்லுவான். ஸோ வி கோ ஃப்ரம் த பிகினிங். ஓகேவா, இவன் வந்து ஒரு அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு காட்டல்ல ஒரு இஷ்யூ நடந்திருக்கும். ஓகேவா, ஒரு பணம் வந்து மிஸ் ஆயிருக்கும். ஓகேவா, அதை வந்து எடுத்துட்டு போனவங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டு செத்து போயிருப்பாங்க. ஓகேவா, அதை வந்து இன்னொருத்தன் நம்ம ஹீரோ வந்து அதை எடுத்துட்டு போயிருப்பான். ஸோ இவனோட வேலை என்னன்னா, he is going to track that money down, he is going to get it back. அதுக்கு வந்து அந்த ஹீரோவை ஹண்ட் டவுன் பண்ணி அவன்கிட்ட காசு கொடுக்கணும் இல்லையா. ஸோ இதுதான் இவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா இருக்கும். ஓகேவா, சரி. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதை ஸ்க்ரூ அப் பண்ண ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இவனுக்கு அவங்க தான் இவனுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷனே கொடுப்பாங்க. ஹூ திஸ் கைஸ் ஆர்ன்றதுக்கான எக்ஸ்போஷனே அவங்க தான் கொடுப்பாங்க. ஓகேவா, அங்க இருந்து இவன் வந்து ஒவ்வொரு இடத்துலயா ட்ராக் டவுன் பண்ணி வருவான். ஸோ அந்த ஸ்க்ரூ அப் பார்ட்டா இருந்தவங்கள எடுத்தோடனே போடுவான். இவன் ட்ராக் பண்ணும்போது we know his character, he doesn't want blood anywhere around him. இவனோட ஷூஸ் இவன் ரொம்ப பாலிஷ்டா இருக்கணும்னு பார்ப்பான். ஓகேவா, இவன் he doesn't use a gun, he uses ஒரு ஹை ப்ரெஷரைஸ்டு ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணுவான். ஸோ உங்களுக்கு இவனோட மெத்தட் ஆஃப் கில்லிங், ஓகேவா, the way of his approach எல்லாமே யூனிக்கா இருக்கிறதுனாலே நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டோன்ட் ஒரு ஒரு வில்லன்ட்ட பாக்குற அந்த ஒரு மூஞ்சி சூழ்கிறதானே இவன்ட்ட இருக்காதே தவிர்த்து டெரர் அவனை பார்க்கும் போதே நம்ம ஸ்கிரீன்ல டெரர் ஆகும். whenever he is there will be a death. ஒரு 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 அது என்ன ஷாப்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல. ஹைவேல வந்து அவங்க ஊர்ல ரெகுலரா அந்த ஷாப்ஸ் இருக்கும். பெட்ரோல் பங்கோட சேர்த்து ஒரு கடை மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அந்த ஷாப்ல வந்து ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஓகேவா, அவனுக்கும் இவனோட ப்ராசஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. அவனை வந்து ஒரு கொஸ்டின் கேட்பான். ஓகேவா, அந்த கொஸ்டின் இவனை ட்ரிகர் பண்ணுன்றதுக்காக he takes his chances to இவனை கொல்லலாமா வேண்டாமான்ற அந்த ஒரு 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 பாயிண்ட்டுக்கு போவான். ஓகேவா, என்ன ஆகும்னா ஒரு கான்வர்சேஷன்ல வந்துட்டு இவன் ஒரு கொஸ்டின் கேட்பான், அது ட்ரிகர் பண்ணிடும் இவனை. ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் நீ எத்தனை மணிக்கு கடையை சாத்துவ அப்படின்னு கேட்பான். அவன் வந்து ஏன் அப்படின்னு கேட்பான். இல்ல சொல்லு சும்மாதான், எத்தனை மணிக்கு கடையை சாத்துவ அப்படிமா, தெரியல அப்படிங்கறத சொல்லுவான். அது போக அவனை ஓட்டி விட்டுருவான். ஓ அப்ப நீ வந்து கல்யாணம் பண்ணி இந்த கடையை வாங்கிட்ட இல்லையா அப்படிங்கிற பேசுவான். கடைசியா டாஸ் பண்ணுவான். டாஸ் பண்ணு அப்படிமா, எதுக்கு டாஸ் போடணும் அப்படின்னு கேட்பான் அவன் கடைக்காரன். இல்ல டாஸ் போடு சும்மா அப்படின்னு இந்த வில்லன் சொல்லுவான். டாஸ் போடணும்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக டாஸ் பண்ணணும், ஏதோ ஒரு பெட்டுக்காக டாஸ் பண்ணணும், இது நடக்குமா நடக்காதாங்கிறதுக்காக டாஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்ல. போது அவன் ஆக்சுவலா தெரிஞ்சிடும் இவன் ஒரு சைக்கோ, ஏதாவது ஒண்ணு பண்ண போறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சோ அவன் டாஸ் பண்ணுவான். டாஸ் பண்ணும்போது ஆக்சுவலா இந்த ஆண்டன் சிகாருக்கு தான் தெரியும் என்ன விழுந்தா என்ன பண்ணணும். ஆமா, சோ அதர் சைடு விழுந்துரும். அதனால வந்துட்டு ஆக்சுவலா உனக்கு அதையுமே சொல்லி இருக்க மாட்டான். அவன் மைண்ட்ல வந்து அதர் சைடு விழுந்துச்சா இல்ல இந்த சைடு விழுந்துச்சா நாம யுவர் லக்கின்னு சொல்லுவான். ஓகேவா, லக்கின்னு சொல்லுவான். இந்த காயினை எடுத்து நீ உன் பாக்கெட்குள்ள வச்சுக்கோ, இட்ஸ் லக்கி காயின் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதாவது இவனோட கேரக்டர் என்னன்னா, இவன் whoever he meets him they will get killed. அந்த மாதிரி தான் இவன் கேரக்டர் ஒரு பிளே அவுட் போகும். whoever crosses him they will get killed. so whatever he does is அது வந்து ஒரு ஒரு கேயாட்டிக்கான திங். இவன் அது இல்லாம உனக்கு அந்த ஃபியர் இம்போஸ் பண்ணும் இல்லையா. ஆமா, இப்போ இந்த கேரக்டர்ல எனக்கு ரொம்ப இந்த கதையா பார்க்காம ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுலயே வந்து உனக்கு அந்த கேரக்டர் படத்தை எப்படி இருக்க போகுது, அந்த கேரக்டர் ஸ்கிரீன் பிரசன்ஸ்னால என்ன கிரியேட் ஆக போகுதுங்கிறதெல்லாம் சூப்பரா இது பண்ணு. இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒரு கொலை பண்ணு தெரியுமா. ஆமா, போலீஸ் டெபியூட்டி வந்து அந்த தரையில படுக்க வச்சு ஒரு கொலை பண்ணுவான். அதோட ஷாட் சூப்பரா இருக்கும். ஒரு காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படியே கீழ கேமரா இறக்குவானுங்க, ஒரு கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பான். ஆமா, அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா கழுத்தை நெரிச்சு ஹேண்ட் கஃப வச்சு போலீஸ்காரனோட கழுத்தை நெரிச்சு வெறித்தனமா கொண்டு இருப்பான் கீழே படுத்து. அதையும் என்ஜாய் பண்ணி கொண்டு இருப்பான். என்ஜாய் பண்ணினா இந்த படத்துல, அதாவது நார்மல் மொக்க வில்லன் படத்துல வர மாதிரி நம்ம ஊர்ல நிறைய படம் வந்திருக்கு அந்த மாதிரி. அதனால என்ஜாய் பண்ணிக்கணும் பசங்க அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. உண்மையாலுமே அவன் நடிச்சிருப்பான். கொன்னதுக்கு அப்புறம் இப்ப இது ஒரு மெத்தட் ஆஃப் கில்லிங். இப்ப இப்படி ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான். அடுத்து வெளில வந்து ஒரு காரை மாத்தணும். காரை மாத்த போலீஸ்காரல போக முடியாது இல்லையா. போலீஸ்காரன் எட்டு வந்திருப்பான். அவன் கூட்ட ஒரு வெப்பன் இருக்கும். அது என்னன்னா அந்த கேஸ் கேனை வச்சு ஒரு வெப்பன். ஃபர்ஸ்ட் அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுற. அதுக்கப்புறம் அவனோட மெத்தட் ஆஃப் கில்லிங் எல்லாம் காமிக்கும் போது லிட்டரலா இவனுக்கு இந்த ஒரு ப்ரொஃபஷன் உனக்கு பிடிச்சதாதான் நீ அந்த ப்ரொஃபஷன்ல அடுத்த எக்ஸ்பர்ட் லெவல் அச்சீவ் பண்ணுவ இல்லையா. அதுல ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவா பண்ணுவ.
ஒருத்தன் இந்த மாதிரி இனோவேட்டிவா பண்ணிட்டு இருக்கான்னா அல்டிமேட்டா இவன் ஒரு பெரிய த்ரெட். இவனால ஒரு ஃபிஸ்ட் ஃபைட்லயும் ஈஸியா உன்னை கொல்ல முடியும், அசால்ட்டா வந்து ஒரு கேஸ் கேன்லயும் உன்னை ஈஸியா இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் போக போக அப்படியே ஆம்பிளிஃபை ஆகிட்டே தான் போகும் அவனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ். லிட்டரலா அவனை அவுட் பிளேயே பண்ண முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு வில்லனுக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் இல்லையா? அந்த இடத்துல இவனுக்கு உனக்கு சொல்லாம நிறைய இடத்த சொல்லியிருப்பாங்க. ஒரு இடத்துல இவனே சூ பண்ணி தைச்சிட்டு இருப்பான். ஓகேவா, நம்ம வந்து தமிழ் படத்துல காட்டுற மாதிரி இல்லாம ஜென்ரலா ஒரு இவனுக்கு ஒரு புல்லட் ஊண்டு இருக்கும். ஓகேவா, அதை இவனே ஆப்ரேட் பண்ணி அதை எடுத்து அதை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி இவனே அதை சூ பண்ணுவான். ஓகேவா, அந்த பெயின் அதுல இருக்கிற கோரான பெயினை வந்து இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். he knows what he is going to, he know what he does and he does it in the expertise levelன்றத வந்து நிறைய இடத்துல உனக்கு விட்டு 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 உனக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு இடத்துல என்னன்னா ஹீரோக்கும் இவனுக்கு இருக்கிற கான்ஃபரன்டேஷன்ல வந்து நான் உன் ஒய்ஃபை கொண்டுடுவேன், நீ வந்து ஒழுங்கா கொடுத்துட்டு கிளம்பிட்டே அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா, நீ ஏன் முன்னாடி வந்துருன்னு அவன் ஒத்துக்குமா, அவன் பண்ண மாட்டான். ஓகேவா, இதெல்லாம் ஹீரோ ஸ்பாயிலர் இல்லாட்டி ஹீரோவை கொன்னுட்டு கடைசியில வந்து ஹீரோ இன்னொரு கேங் கொன்னுடும். ஓகேவா, அவங்க கொன்னுட்டு இவன் வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து அவன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டான்றதுக்காக கிளைமேக்ஸ்ல வந்து இவனோட ஒய்ஃப் வந்து இவன் கொண்டுட்டு போவான். அவன் அப்பயே சொல்லுவான், யூ டோன்ட் ஹேவ் டு டூ தட், அவன் செத்துட்டான். ஓகேவா, அவன்கிட்ட கொடுத்த வாக்குக்கு அர்த்தம் இல்ல, எதுவுமே இல்ல, நீ என்னை விட்டுலான்னு கெஞ்சுவா. ஓகேவா, பட் ஹி இஸ் ஸ்டில் கோயிங் டு கில் ஹர். அவன் வந்து he believes in something. ஓகேவா, நாட் மெனி ஆஃப் த வில்லன்ஸ் அந்த ஒரு திங்ஸ் பண்ணாத என்னன்னா he believes in something and he truly understands that he needs to does that. அதை பண்ணாம he is not going to stop anywhere else. ஸோ இந்த கேரக்டர் வந்து உனக்கு என்னன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபியர், இந்த படம் முழுக்க ஒரு 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 ஃபியரை வந்து உனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அண்ட் இட் டசன்ட் பேக் டவுன், இட் கோஸ் ஆல் த வே அப் டு த பெஸ்ட் வில்லன் ஆஃப் ஆல் டைம். என்னோட பர்சனல் மூமெண்ட்ல வந்து பெஸ்ட் வில்லன் ஆஃப் ஆல் டைமுக்கு வந்து நான் வந்து ஆண்டன் சிகோரை தான் பார்ப்பேன். அதான் எனக்கு வந்து ஆக்சுவலா அந்த படத்துல எது ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத விட அந்த ஃபியர் ஃபேக்டர் ஏன் இருக்குங்கிறத என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. அந்த ஆண்டன் சிகாருங்கிற கேரக்டர் கிட்ட இருக்க அன்பிரடிக்டபிள்னஸ் தான் அந்த ஃபியரை இம்போஸ் பண்ணுது. ஏன்னா உனக்கு இப்போ ஒரு வில்லன்னா ஆப்வியஸ்லி எல்லா படத்துலயும் எப்படி வந்து ஹீரோவோட பேஸ் செட் பண்றானுங்களோ அதே மாதிரி வில்லன் இந்த மாதிரி ஒருத்தன் அவன் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவான், நார்மல் மனுஷன் மாதிரி இதெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இந்த வில்லன் வந்து அதாவது ரொம்ப ஆக்ரோஷமா டயலாக் பேசுவான், உன் குடும்பத்தை அழிச்சிருவான்டா அப்படிலாம் சொல்லுவான். இந்த மாதிரிலாம் இருக்கிறத தாண்டி இந்த படத்துல இவன் டோட்டலா வேறையா இருக்கான், செயல்ல காமிக்கிற ஒருத்தனா இருக்கான். கரெக்டா? அப்புறம் அதே மாதிரி அவன் செயலும் வந்து எப்படி இருக்குங்கிறது உனக்கு, ஏன்னா அது ஆம்பிளிஃபை ஆயிட்டே போகுது. he is not giving much of his mood. அவனை பத்தி எதுவுமே பெருசா சொல்லிக்க மாட்டேங்கிறான். அவனுக்குன்னு ஒரு மிஷன் இருக்கு, அந்த மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்றதுதான் அவனோட கோல். பட் அந்த மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்றதும் வந்து மத்தவங்க மாதிரி பண்ண மாட்டேங்கிறான், வேற ஒரு மோட்ல பண்றான். அந்த கேரக்டர் பத்தின நம்ம அந்த படம் முடியும் போதுதான் நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்கெட்ச் கிடைக்குது, இவன் அன்பிரடிக்டபிளான ஒருத்தன். சோ அந்த அன்பிரடிக்டபிள் இவனோட பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா லாயல்ட்டி இவனோட ஒரு பாயிண்டான்னு கேட்டா கிடையவே கிடையாது இல்லையா? இவனோட வேரியஸ் ஃபேக்டர் ஆஃப் இவனோட பிரின்சிபல்ஸ் பார்த்தேன்னா ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு ஒவ்வொன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருப்ப. ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா லாயல்ட்டி இஸ் நாட் இஸ் மெயின் திங். நிறைய வில்லன்ஸுக்கு பார்த்தேன்னா அந்த லாயல்ட்டி அவனோட ஒரு இதுல வந்து இதை பெருசா பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இவனுக்கு அது ஒண்ணு கிடையாது. அவனுக்கு அந்த ஹண்டோட ஒரு த்ரில்லு தான் அவனோட மேஜர் டிப் ஆஃப் இல்லையா? இந்த கேரக்டரோட ஒரு மேஜர் திங்கே அந்த ஹண்ட் தான். ஆமா, நீ லிட்டரலா அதான் அந்த ஹண்ட்டுக்குள்ள இருக்க அன்பிரடிக்டபிள்னஸ் தான் வந்து உனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. அப்புறம் அவன் பிளே பண்ணிருக்கிறதும் சூப்பரா பிளே பண்ணிருப்பான் அந்த கேரக்டரை. ஏன்னா உனக்கு அன்பிரடிக்டபிள்னஸ் உனக்கு ஃபீல் ஆகணும்னா அந்த ஆக்டர் அந்த மாதிரி பிளே பண்ணாதான் உனக்கு ஃபீல் ஆகும். ஆமா, அவனோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் தேவையான இடத்துல மட்டும்தான் ஒரு மாதிரி அந்த குரூசம் அந்த அதை ஃபீல் பண்றாங்கிற மாதிரி இருக்கும். மிச்ச இடத்துல பார்த்தோன்னா ரொம்ப எம்டியா தான் இருக்கும் இல்லையா? ஆமா, என்னடா சொல்ல வர என்னடா ஆனா எம்டியானா உனக்கு எம்டியாவும் ரொம்ப எம்டியாவும் இருந்துடக்கூடாது இல்லையா? அதை பிளே பண்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை அவன் அப்படி பிளே பண்ணதுனாலதான் நம்மளுக்கு ஆக்சுவலாவே நம்மளுக்கு அந்த கேரக்டரும் பிடிச்சிருக்கு. அது போக நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அந்த கேரக்டரை. ஸோ அதான் கடைசியா நான் வந்து இந்த கேரக்டர் பத்தி பேசி முடிச்சிடலாம். இன்னும் நிறைய பிளான் அவுட் பண்ணிருந்தோம், பட் ஆனா பெரிய டியூரேஷன் இல்லையா? அதனால வந்து நம்ம கடைசியா இருக்க கேரக்டர் பேசிட்டு அப்படியே முடிச்சிடலாம். கடைசியா நான் என்ன கேரக்டர் பிளான் அவுட் பண்ணி வச்சிருந்தேன்னா சஜிங்கிற கேரக்டர் இந்த படத்தை ஏன் ரிப்பீட்டடா பேசிட்டு இருக்கீங்க எல்லா எபிசோட்லயும் பண்றீங்கன்னா அந்த படத்துல அவ்வளவு இருக்கு பேசுறது. இப்போ சஜிங்கிற கேரக்டர் நான் ஏன் எடுத்தேன்னா, நான் இன்னைக்கு எடுத்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்
ஃபேமிலி அதுக்குள்ளேயே ஏதாவது ஒண்ணு பேச முடியுமான்னு யோசிச்சு வச்சிருந்தேன். இப்போ இந்த சஜிங்கிற கேரக்டரை இப்ப நம்மளோட நார்மல் லைஃப்ல ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்லா வாழ்ந்த மனுஷன், சந்தோஷமா இருக்க மனுஷங்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. என்ன டெம்ப்ளேட்னா, அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னா இவன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஜாப்ல இருப்பான், அவனுக்கு ஒரு நல்ல சம்பளம் வரும், அவனோட குடும்பம் எல்லாருமே ஹெல்த் டுகெதரா இருப்பானுங்க, குடும்பத்துக்கு கரெக்டான காசு கொடுப்பான், ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல் ஆளுக்கு இதுதானே டெம்ப்ளேட். இப்ப இருக்கவன தான் நம்மளுக்கு பிடிக்கும். சோ அப்ப இருக்க தேவையில்லை. இது ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல, அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கலாங்கிறதுக்கு இப்படி வாழாத ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு காமிக்கும் போதுதான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படிதான் நான் சஜியை பாக்குறேன். சஜிங்கிற கேரக்டர் ஆக்சுவலாவே அவனுக்கு ஏன் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் செட் ஆயிருக்குங்கிறது நிறைய ரீசன் இருக்கும். அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்து அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும் பாத்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா அவன் என்ன பிலீவ் பண்ணானா, அவங்க அப்பா இவ்வளவு நாள் எனக்கு இந்த கேரக்டர் பெருசா யார்ட்டையும் டிமாண்ட் பண்ணாதுடா. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நீ ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணும்போதுதான் டிமாண்ட் சம்திங் ஃப்ரம் அதர்ஸ். ஏன்னா இப்போ நம்ம சொல்றோம்ல இந்த ஐடியல் கேரக்டர்ஸ் சொல்லிட்டு, இந்த ஐடியல் கேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வேலை செய்யறானுங்க, வேலை செய்யற காசெல்லாம் ஃபுல்லா அவங்க குழந்தைக்கு சாக்ரிஃபைஸ் பண்றானுங்க, அடுத்த 20-30 வருஷம் அந்த குழந்தைகிட்ட இருந்து டிமாண்ட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு அன்எக்ஸ்பெக்டிங் லவ் எங்கேயுமே கிரியேட் ஆகல. ஆனா இந்த சஜிங்கிற கேரக்டர் யாருன்னா, அவங்க அப்பாட்ட இருந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம எல்லாரும் கொஸ்டின் பண்றோம், எங்க அப்பா எனக்கு என்ன வச்சுட்டு போனான்னு. பட் ஆனா இவங்க அப்பாட்ட இருந்து எந்த விஷயத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவங்க அப்பா கட்டி வச்சிருக்க வீடே வேற லெவல் வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதுல என்னடா பிரச்சனை அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நிலம், இவ்வளவு வீடு, இவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நம்ம இதுல என்னடா பிரச்சனை? நினைச்சா மீன் பிடிக்கலாம், நினைச்சா சாப்பிடலாம், இருக்கான், அவன் எந்த தேவையுமே எல்லாமே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது எப்பவாவது லாட்டரி அடிச்சு அந்த லாட்டரி வச்சு இவன் பெருசா பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், என்ஜாய் பண்ணிட்டு விட்டுருவான். என்ஜாய் பண்ணுவான், லாட்டரி கிடைச்சிருக்கு என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாத்துக்கும் அன்னைக்கு காசு எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணுவான், எல்லாத்தையும் வாழ வைப்பான், ஜாலியா இருப்பான். புரியுதா? இப்ப இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்படி ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கு ஜாலியா. இப்ப இவனுக்கு ஒரு பெரிய ஹார்ட்ஷிப்பா என்ன கிரியேட் ஆகுதுன்னா, இவனோட ஃப்ரெண்ட் இவன்ட்ட வந்து இவன் தம்பிங்களா நம்ம வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற ஒரு மொமெண்ட் இருக்கு. பட் இவனுக்கு பெரிய அடியா இருக்கிறது என்னன்னா, இவன் ஃப்ரெண்டு முதல்ல இவன்ட்ட இருந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போதுதான், அதாவது நீ உன்னை பாத்துக்கிறதா இவன் ஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றான். பட் இவன் அதையே அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாதுன்னு தான் நினைப்பான். ஏன்னா இவன் அந்த மாதிரி ஒருத்தன், புரியுதா? எல்லாரும் எல்லாத்தையும் லவ்வோட பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன். பட் ஆனா அவன் ஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போதுதான் அவனுக்கு ஆக்சுவலாவே புரிய வருது, இந்த உலகம் நம்மள மாதிரி ஆட்கள் இருந்து ஏதோ ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணுது, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துதான் ஆகணும் போல இந்த உலகத்துக்குங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வரான். அப்பதான் he wants to stick together to the worldங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். பட் அந்த இடத்துல இவன் என்ன பண்ணிடுறான்னா, இவன் சூசைடா பண்ண போறான் இல்லையா, அதை ஏத்துக்கவே முடியல அவனால. டேய் நான் அழகா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா இப்ப இவ்வளவு சொல்றீங்க, ஸ்ட்ரக்சருங்கிறீங்க, இதுங்கிறீங்க, அதுக்கப்புறம் காசு சம்பாதிக்கணுங்கிறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க, எல்லாம் செட் ஆகுமான்னு தெரியல, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். கிளம்புற மூமெண்ட்ல எல்லாம் என்ன ஆயிருதுன்னா, அவன் ஃப்ரெண்டு செத்து போயிடுறான். இப்ப இவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருது. சோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த சந்தோஷமாவும் வாழணும்னு நினைக்கிற ஒருத்தன் எப்படி அவனோட லைஃப கிரியேட் பண்ணிக்கிறான் அப்படிங்கறதுதான் சஜியோட டிராவலா இருக்கு. பட் சஜி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்ப ஒருத்தன் ஏன் இந்த மாதிரி இருக்காங்கறத உனக்கு யோசிக்க தோணுது இல்ல. இப்ப எப்படா ஒருத்தனால எல்லார்த்திட்டையும் எல்லா விஷயத்தையும் டிமாண்ட் பண்ணாம இருக்க முடியும், யாரையும் வந்து ப்ரீஜட்ஜ் பண்ணாம இருக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் கேரக்டர் சஜி தான். பார்த்தனா சஜினால ஒரு நார்மல் கடையில வெளில இருக்க பெஞ்ச்ல எதையா சாப்பிட்டு படுத்துட்டு இருக்க முடியும். அதே மாதிரி ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள்கிட்ட போயிட்டு அவனோட தம்பிக்கு வந்து ஒரு பொண்ணு கேட்க முடியும். சட்டையை மடிச்சுட்டு எல்லாம் போய் கேட்கலாம் தெரியாது, தம்பியா பார்த்து சட்டையை மடிச்சுட்டு போக சொன்னா மடிச்சுட்டு போவான், இல்லன்னா மடிச்சுடாம போய் கேட்பான். அப்புறம் அவன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு சொல்லுவான். அந்த வீட்டை பத்தி யாராவது ஒன்று சொன்னாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனுக்கு பெருசா ஹர்ட் பண்ண போறது இல்ல. அவனை சேர்ந்த இவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்கன்னு நினைக்கிற ஆட்கள் வந்து ஏதாவது சொல்லும் போது மட்டும்தான் அவனுக்கு ஹர்ட் ஆகுமே தவிர, அதுவுமே வந்து அவன் அதை எடுத்துக்க மாட்டான். அவன் வந்து நான் தப்பா வாழ்றேன்னு நினைச்சுக்க மாட்டான், அவன் கரெக்டா தான் வாழ்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், யாருக்கும் பிரச்சனை இல்லாம கரெக்டா வாழ்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சோ இப்படி ஒரு எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாம எந்த இதுவுமே இல்லாம இருக்க ஒரு கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்தா அதை அவன் எப்படி டீல் பண்றான். அவன் ஆப்வியஸ்லி அதை லவ்ங்கிற ஒரு ஃபார்மெட்டை மட்டும் தான் டீல் பண்ண முடியும், கரெக்டா?
சோ அதுவும் இல்லாம அவன் அவன் ஏன்டா இப்படி இருக்காங்கிறதுக்கான பல ரீசன்ஸும் இருக்கும். அப்புறம் பெருசா ஓப்பனா நிறைய விஷயத்த பேசிக்காததுக்கான ரீசன்ஸும் இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் எப்படி டீல் அவுட் பண்றானுங்கிறதான் கும்பலிங்கி நைட்ஸ். சோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஜேர்னி இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு ஜேர்னி இருக்கும். அவன் ஸ்ட்ரக்சர்டான ப்ரொஃபஷனுக்குள்ள எப்படி போனா, ஸ்ட்ரக்சர்டாவும் கிடையாது, அவனோட ஃபேமிலி ப்ரொஃபஷனுக்குள்ள போனா, சம்பாரிச்சான். அதுக்கப்புறமும் அவன் சந்தோஷங்கிறத எப்படி அந்த அந்த அவனுக்கு வந்து நீ நீ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தனா இன்னுமே அந்த சின்ன கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து இது இது ஒரு இது ஒரு இது ஒரு கட்டடமாடா, இதுல அப்புறம் இத்தனை பேர் வாழ முடியுங்கிற கொஸ்டின் வரும்போது இவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான். ஆமா, இதான் அவன் புகையில்லாத அடுப்பான்னு கேட்டாலும் அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான். சிரிச்சு சமைச்சிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டோட குழந்தைய அவன் குழந்தைய நினைச்சு வளர்த்திட்டு இருப்பான். எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெஃப்ரெஷிங்கா அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒருத்தம் தான், புரியுதா? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வாழ்க்கையில. இப்பவே அவன் எல்லா மொமெண்ட்டையும் என்னோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மொமெண்டா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஒரு பெரிய லாஸ் வர வரைக்கும் நம்ம நார்மல் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, வாழ்க்கையில ஒரு பெரிய ஹை பாயிண்ட் இருக்கணும், இன்னைக்கு நான் ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணணும், ஒண்ணுமே பண்ணாம இருக்க மேடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சஜி மாதிரி ஆட்களுக்கு ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதே ஹை பாயிண்ட் தான். சோ ஆப்வியஸா நீங்க அமிலிலையும் வந்து இதுலயும் சொல்ல வர்றது வந்து அந்த சேம் செட் ஆஃப் ஐடியாலஜிஸ் இருக்கிறதா இல்லையா? டோன்ட் கோ ஆஃப்டர் எவ்ரிதிங்ன்ற இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஆனா ஆக்சுவலா நீங்க ஏதோ ஒண்ணு பின்னாடி ஓடுற நபர். என்னங்க உங்க வாழ்க்கையே ஐரனியா இருக்கு. இல்லங்க, நீங்க இந்த மாதிரி போகும்போது நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு பெரிய காண்டா இருக்கும் இல்லையா, எதுவுமே கிடைக்கலாங்க போது. அப்போ உங்களை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வேணும் இல்லையா? கிடைக்கணும் பிரச்சனை இல்ல, நாங்களா ஜாலியா தான் இருக்கோம், எங்களை மாதிரி ஜாலியா ஹேங் அவுட் பண்ணுவாங்கிற கேரக்டர்ஸ் வேணும். ஆமா. சோ அந்த ஹேங் அவுட்டிங் கேரக்டர் தான் சஜி இருக்காப்ல. அவரு ஒரு இது மாதிரி தாங்க, டூட் மாதிரி தாங்க கிட்டத்தட்ட. ஆமா ஆமா. அவரால புதுசா நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா அவரால என்ன இவரு டூடு வந்து எல்லாம் தெரிஞ்சு அப்படி இருக்காப்ல, இவருக்கு சொல்லப்போ எல்லாம் ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும் இல்லையா இவருக்கு. ஆமா. பட் ஏத்துப்பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா. ஒரு 2 பேர் திருப்ப வேண்டியது வரும், திருப்பினீங்கன்னா ஒரு சந்தோஷமா இருப்பாரு அந்த இடத்துல, சந்தோஷமா சுத்திட்டு இருப்பாரு. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் மொமெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். இது நீங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லும் போது எனக்கு வந்து இது வந்து எல்லாரும் அடிச்சு தோச்சு பேசின கேரக்டர். காதலும் கடந்து போகும் விஜய் சேதுபதி வந்து சிமிலர். நான் பேசலான்ட்டு இருந்தேன், ஆனா எல்லாரும் பேசிட்டாங்க, அதனாலதான் பேசினாலும் நம்ம மறுபடியும் பேசுறோம் அந்த கேரக்டர். ஆக்சுவலா வந்து நான் அந்த இன்னொரு கேரக்டர் கடைசி கேரக்டருக்கு நான் ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா. அந்த கேரக்டருக்கு ஆப்ஷனலா வச்சிருந்தது நான் வந்து காதலும் கடந்து போகும் விஜய் சேதுபதி தான் வச்சிருந்தேன். ஏன்னா கதிரவன் இஸ் ரெப்ளிகா ஆஃப் டூட். ஆமா, சரியா? இந்த டூடு வந்து பல மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு தமிழ் சினிமாக்குள்ள. அத நம்ம கண்டிப்பா நான் வந்து ஒரு எபிசோட் பேசணும். அது அந்த எபிசோடோட பேர் கூட நம்ம முடிவு பண்ணிட்டோம், ப்ரோக்ராஸ்டினேஷன் வச்சு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேசலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. சஜி, கதிரவன், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ரோக்ராஸ்டினேட்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ப்ரோக்ராஸ்டினேஷனை சுத்தி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது வந்து என்னடா எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா வாழ்க்கை நகர்ந்து கொண்டேதான் இருக்கும், நீங்க தான் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, முன்னேறி போகணும். முக்கியமா கையில ஆகாசம் அந்த பாட்டு வந்ததுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க நாளைக்கே வந்து ஏரோப்ளைன் விட்டே ஆகணும். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது நம்மள மாதிரி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருக்க மனிதர்களுக்கு மிக பெரும் உறுதுணையா இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் வச்சு ஒரு எபிசோட் பண்றோம், கண்டிப்பா பண்றோம். சோ அது நம்ம கண்டிப்பா பேசுவோம். இன்னைக்கு நம்ம இந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸே போதும் இல்லையா? ஓகே, கிட்டத்தட்ட 6 கேரக்டர்ஸ் பேசிட்டோம். ஆமா. இதையே நம்ம எடிட் பண்ணி போடும்போது பெரிய எபிசோடா வரும். பிளஸ் அதுல நிறைய பார்க்காத கேரக்டர்ஸ் பேசியிருக்கோம். நீங்க வந்து ஆக்சுவலா பெரிய ரிவ்யூ எல்லாம் எதுவும் இருக்காது. நீங்க இந்த எபிசோட் கேட்டு நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது இன்னுமே கீழே அந்த கேரக்டர்ஸ் நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ஹான்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். ஆக்சுவலா இந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து பேசும்போது இந்த மூவில வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டரோட தனி வந்து ஆடட் எலிமெண்ட் தான். மோர் ஆஃப் அ கம்ப்ளீட் மூவி. இது இப்போ பேசினது எல்லாமே அதுல இந்த கேரக்டர்ஸ் வந்து உனக்கு ஆடட் எலிமெண்டா தான் இருக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் இந்த வந்து ஒரு ஸ்பாய்லரா கூட இருக்காது. வென்எவர் இப்போ உங்களுக்கு அந்த படத்தை பார்க்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் யூ கோ அண்ட் வாட்ச் த மூவி அண்ட் ஹியர் த பாட்காஸ்ட் அண்ட் வாட்ச் த மூவி டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ். ஏன்னா இவர் கிக் சொன்ன மாதிரி இட் வில் கிவ் an enhanced எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமா. இப்ப எங்க பாட்காஸ்ட் உங்களுக்கு என்ன பாட்காஸ்ட் வந்து என்ஹான்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமான்னு தெரியல. படம் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு நம்ம அதை பத்தி பேசணும்னு யோசிச்சோம். நம்மளுக்கு பிடிச்சத நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்ல வேண்டியதான் இல்லையா? அவ்வளவுதான். இதுல ஒன்னும் பெரிய வென் மாதிரி எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவுதான். இந்த இடத்துல நானே ஒரு பீக் போட்டேன் பாத்தீங்களா? நம்ம யூ சர்டிபிகேட் வாங்குறோம் ப்ரோ.
மேனுவல் வீக் வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? ஆமா. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த எபிசோட் இதோட முடியுது. பிடிச்சிருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்க எங்களோட பாட்காஸ்ட்டை. இன்ஸ்டாகிராம்ல வந்து வேற ஏதாவது டாபிக்ஸ் பேசணும்னா சொல்லுங்க. அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சரி, எனக்கு இது வந்து உங்கள்ட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு டவுட் இருக்கு. ஃபேன்ஸ் வந்து முக்கால்வாசி உங்கள்ட்ட எந்த மோஸ்டா உங்களுக்கு தெரியும் இல்லையா, எதை வந்து மோஸ்டா வந்து உங்கள்ட்ட வந்து கேக்குறாங்கன்றது. ஃபேன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, லிசனர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? சரி, உங்கள்ட்ட மோஸ்டா வந்து ரெக்வெஸ்ட் பண்ற டாபிக் எது? ரெக்வெஸ்ட் பண்ற டாபிக் கொஞ்சம் எல்லாமே மத்த பாட்காஸ்ட்ல போற டாபிக், இந்த யூடியூப் கிரிஞ்சு இதெல்லாம் பேச சொல்றாங்க. பட் அதெல்லாம் போன சீசன்லயே பேசணும் இல்லையா? ஆமா, ஏதாவது புதுசா பேசணும், இல்ல பேச தோன்றதா பேசணும்னு தோணுது. யூடியூப்லாம் நம்மளே ஏன்டா பேசுறோங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, இல்ல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு 5 நிமிஷம் கலாச்சிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகுறது. இதுல வந்து உங்களுக்கு டெப்தா பேசி அனலைஸ் பண்ற அளவு ஒண்ணுமே கிடையாது. நீ ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தேன்னா என்னடா பேசி வச்சிருக்கோங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு மேட்டர் நீ எடுத்து பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனாலதான் படம். பட் படமே ஃபுல்லா பேசிட்டு இருப்போமான்னு கேட்டா இல்ல. நான் சொன்ன ப்ரோக்ராஸ்டினேஷன் டாபிக் மாதிரி ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா படம் இல்லாம வேற நார்மல் லைஃப் டாபிக்ஸ் நிறைய இருக்கு. பேரண்டிங்க பத்தி ஒரு டாபிக் பேசலாம்னு இருக்கோம், டாக்ஸிக் பேரண்டிங் பத்தி. எல்லாருமே பேசிட்டாங்க, அது எல்லாரும் பேசிட்டாங்க. பட் நம்ம வந்து ஆப்வியஸ்லி நம்ம will have a cinematic touch இல்ல, patriarchal matriarchal perspectiveனு பேசுவீங்க இல்லையா? நம்ம வந்து எல்லாமே சினிமேட்டிக்கா தான் பேசுவோம். நமக்கு தெரிஞ்ச சினிமா ஒண்ணுதாங்க. the patriarchal fathers from Tamil cinemaன்னு ஒரு பாட்காஸ்ட் போடுவோம். எம்மகனை கொண்டு வந்துருவீங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும் உனக்கு என்ன பெருசா பேச போறானுங்க. பட் இப்படிதான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு 4-5 எபிசோட்ஸ் வச்சிருக்கோம். சோ பட் நம்ம ஆனா இது பண்ணிருக்கோம் இல்லையா, வாரம் ஒரு எபிசோட் போடுறோம், அதுவே பெரிய எஃபர்ட். அதுவே எனக்கு போன்ல சும்மா பேசுறத ஒரு ரெக்கார்டு போட்டு பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதானே. அதிகபட்சம் ரெக்கார்ட் போடுறோம், எடிட் பண்றோம், அதுல வந்து சூப்பர் டிலக்ஸ் மியூசிக் வேற ஆட் பண்றோம் 10 செகண்ட்ல. ஐயோ, இதெல்லாம் ஆடியன்ஸ் கேட்டா சிரிச்சிருவாங்க. 5 செகண்ட் அங்கங்க வேலையை பாக்குறதெல்லாம் உனக்கு பெரிய எஃபர்ட்டா சொல்றேன். இதனாலதான் இதுவே பெரிய எஃபர்ட் தான். நம்மளோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு தெரியாதா? நம்ம என்ன எஃபிஷியன்சில வேலை செய்யக்கூடிய ஆட்கள். சோ அவங்க பார்க்க ஏதோ ஒண்ணு பண்றோம்ல, என் வாழ்க்கையில அட்லீஸ்ட் உருப்படியா பண்றேன், கன்சிஸ்டன்டா பண்ற ஒரே வேலைக்கு தான் நினைச்சிட்டு இருக்கேன். பண்ணுவோம். 4 பேர் வந்து சொல்றாங்களேங்க நல்லா இருக்கு பாட்காஸ்ட், அதுவே வந்து நல்ல விஷயம் தானே. சரி, பரவாயில்ல. அதை நினைச்சு நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு சந்தோஷமான மொமெண்டா எடுத்துக்கிறீங்க. அவ்வளவுதான். அப்படியே நம்ம இந்த பாட்காஸ்ட் கட் பண்ணிடுவோம். ஓகே, பை.